ஆராதனை, ஆசீர்வாத ஆராதனை, அற்புதத்தின் ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை. உள்ளத்தை தேவனுக்கு நேராக திருப்புவோம். உம்மை போல என்னை மாற்றும், உம்மை போல பார்க்கணும், உம்மை போல சிந்திக்கணும், உம்மை போல பேசணும், உம்மை போல நடக்கணும், உம்மை போல அணுகணும், உம்மை போல எல்லாவற்றிலும் வாழ, உம்மை போல உம்மை போல உம்மை போல உம்மை போல. பேதுருவை அந்த பெண் சொன்னால், உன் பேச்சு காட்டி கொடுக்கிறது, நீயும் அந்த கலிலேயனோடு கூட இருந்தவன் தானே, உன் பேச்சு காட்டி கொடுக்கிறது. என் பேச்சு நான் இயேசுவோடு இருக்கிறவன் என்பதை காட்டி கொடுக்கட்டும், என் பார்வை நான் இயேசுவோடு இருக்கிறவன் என்பதை காட்டி கொடுக்கட்டும், என் சிந்தை, என் அணுகுமுறைகள், நான் விட்டு கொடுக்கிற தன்மைகள், மன்னிக்கின்ற காரியங்கள், நான் இயேசுவோடு இருக்கிறவன் என்பதை காட்டி கொடுக்கட்டும். ஆண்டவரே, அந்த கிருபையை தாங்கப்பா, அந்த கிருபையை தாங்கப்பா. ஆசையா கேட்கலாமா, ஆசையா கேட்கலாமா? உம்மை போல என்ன மாத்துங்க. கேளுங்க கேளுங்க. நிறைய நேரம் உங்களை பிரதிபலிக்க நான் தவறிட்டேன், உங்களை பிரதிபலிக்க நான் தவறிட்டேன். இந்த இடத்துல இயேசு இருந்தா என்ன செஞ்சிருப்பாரு, இந்த இடத்துல இயேசு இருந்தா எப்படி பேசியிருப்பாரு, இந்த இடத்துல இயேசுவா இருந்தா என்ன மாதிரி அவர் அணுகியிருப்பார், இயேசுவா இருந்தா எப்படி ஏற்றுக்கொண்டிருப்பார், இயேசுவா இருந்தா எப்படி இதை வேண்டான்னு சொல்லியிருப்பார், இயேசுவா இருந்தா எப்படி பேசியிருப்பார், என்ன மாதிரி அவர் பிஹேவ் பண்ணியிருப்பாரு, இயேசுவா இருந்தா அவர் இந்த மாதிரி செஞ்சிருப்பாரா, இப்படி கோவப்பட்டிருப்பாரா, இயேசுவா இருந்தா இப்படி நடந்திருக்குமா? சொல்லுங்க சொல்லுங்க. இயேசுவே, உம்மை போல என்ன மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா, தேங்க்யூ. என் சுபாவம் மாறட்டும். கேளுங்க கேளுங்க. என் சுபாவம் மாறட்டும், என் குணம் மாறட்டும். நல்ல வாயை திறந்து பேசுங்க. என்ன ஆண்டவரே, என் அணுகுமுறைகள் மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் மாறட்டும். எரிச்சல் மாறட்டும், எரிஞ்சு விழுகிற தன்மைகள் மாறட்டும், கீழ்ப்படியாத குணங்கள் மாறட்டும். சிலுவையின் மரண பரியந்தம் இயேசு தன்னை தாழ்த்தி பிதாவுக்கு கீழ்ப்படிந்தது போல நான் கீழ்ப்படியணும். கேளுங்க, சென்சிட்டிவா இருக்கணும். ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரே, நான் சென்சிட்டிவா இருக்கணும். ஆண்டவரே, அந்த சின்ன காரியத்துக்கு கூட செவி கொடுக்கிற அந்த நல்ல இதயத்தை எனக்கு தாங்க. ஆவியானவர் சொல்லிட்டா ஆண்டவரே திரும்ப 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 சொல்றதில்ல, ஒரு தடவை சொல்லும் போதே கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற நல்ல பண்பை எனக்கு தாங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். உடனே கேட்கணும், உடனே கீழ்ப்படியணும், உடனே கீழ்ப்படியணும். எனக்கு அந்த கிருபையை தாங்க. சென்சிட்டிவா ஆவியானவருக்கு உடனே 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 செவி கொடுக்கிற கீழ்ப்படுகிற அந்த நல்ல இருதயத்தை கேளுங்க. வாய திறந்து ஹல்லேலூயா, வாய திறந்து அப்பா அப்பா அப்படிப்பட்ட நல்ல கிருபை எனக்கு தாங்க. கேளுங்க, உரிமையா கேளுங்க, உரிமையா கேளுங்க. உம்மை போல என்ன மாத்துங்கப்பா, என்ன மாத்துங்க. பரலோகத்தில் இருக்கிற பிதா பூரண சத்குணரா இருப்பது போல நானும் அப்படி மாறணும். பூரண சத்குணனா, ஆமென். நான் மாறணும், நான் மாறணும். கேளுங்க, ஆண்டவர்ட்ட கேளுங்க. பூரண சத்குணரா நான் மாறணும். அந்த நல்ல பண்புகள் எனக்கு தாங்க. சொல்லுங்க, அந்த கேரக்டர் எனக்குள்ள, அந்த கேரக்டர் மாறட்டும். வாயை திறந்து பேசுங்க. எனக்குள்ள அந்த கேரக்டர் மாறணும். ஆண்டவரே, என் பண்புகள் மாறணும், என் குணாதிசயங்கள் மாறணும். ஆண்டவரே மாறணும். நான் மாற வேண்டிய இடங்களை எனக்கு உணர்த்துங்க.
உணர்த்துங்க. ஆவியானவர் உணர்த்தட்டும். இந்த இடத்துல இப்படி நீ கோவப்பட்டிருக்க கூடாது, இப்படி பேசியிருக்க கூடாது, இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு ஆவியானவர் சொல்லட்டும் சொல்லட்டும் சொல்லட்டும். அதுக்கு சென்சிட்டிவா சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த மாதிரி நீங்க பேசும்போதெல்லாம் உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க. உடனே அதை அக்செப்ட் பண்ண கிருபை தாங்க. உடனே மாற்றிக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க. உடனே சரிப்படுத்த எனக்கு கிருபை தாங்க. உடனே நான் ஒழுங்குபடுத்த எனக்கு கிருபை தாங்க. கேளுங்க கேளுங்க. ஹல்லேலூயா. Thank you Lord. உங்களை போல பொறுமை. கேளுங்க ஆண்டவரே, கேளுங்க. உங்களை போல பொறுமை, பொறுமையா இருக்கணும், பொறுமையா வாழணும். ஆண்டவரே, உங்களை போல பொறுமை. எத்தனை முறை உங்களை அடிச்சு ஆண்டவரே உங்களை வேதனைப்படுத்தி காயப்படுத்தும் போதும் பொறுமையா சகித்தீங்களே, சகித்தீங்களே, அந்த சகிப்பு தன்மையை தாங்க. கேளுங்க, சகிப்பு தன்மை. கேளுங்க அப்பாட்ட கேளுங்க, சகிப்பு தன்மையை தாங்க. Thank you Lord. Thank you Lord. எங்கேயுமே எரிச்சலை காமிச்சதே இல்லையே. அந்த மாதிரி ஆண்டவரே ஒரு நாள் எரிச்சலாயிடக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா, தாங்கப்பா, தாங்கப்பா. இன்னும் உங்களை மாதிரி மாத்துங்க. பர்சனலா கேளுங்க, என்ன மாத்துங்க, என்ன மாத்துங்க. Thank you Lord. Thank you Lord. உம்மை போல என்னை மாற்றும். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்து, அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதை அறிந்து கொண்டார்கள். இயேசுவோடு இருக்கிறவங்களுக்கும் இயேசுவோடு இல்லாதவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆமென். இயேசுவோடு உள்ள வாழ்க்கை, இயேசுவோடு உள்ள வாழ்க்கை. Thank you Lord. Glory. Thank you Jesus. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உணர்ந்து பாடலாமா? உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அவரோடு இருக்கணும், அவரோடு இருக்கணும்? இயேசு ஜெபித்தார், பிதாவே நான் உம்மோடு இருப்பது போல இவர்களும் நம்மோடு இருக்கணும். நீர் என்னோடு இருப்பது போல இவர்கள் ஒன்றா இருக்கணும், இவர்கள் நம்மோடு இருக்கணும். ஆசைப்படலாமா? 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 உங்க கூட இருக்கணும்பா, ஆசைப்படுங்க. கேளுங்க கேளுங்க, வாயை திறந்து. அப்பா, இந்த உலகத்துல எந்த உறவு மாறிடும், எந்த உறவும் போயிரும், எந்த உறவும் ஏமாத்திரும். ஆனா உங்க கூட இருக்கிறத விட ஒரு நல்ல பாக்கியம் ஒண்ணுமே இல்ல. அப்பா, உங்க கூட இருக்கணுமே. நல்ல வாயை திறந்து, நல்ல வாயை திறந்து உங்க கூட இருக்கணும். ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கம் ஐயா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. டாடி, உம் சித்தம் செய்வதுதான்
இதயத்தின் ஏக்கம் ஐயா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே glory நிறுத்தியுள்ளே. Oh Jesus, ஏசையா ஷபஹசிகந்தரல உம்மைத்தானே யந்தரபோஸ்கந்தரல என் முன்னே மகாராதரல நிறுத்தியுள்ளே. பேசுங்க ஆண்டவரே. ஆடியன் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் ஆண்டவரே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய வசனம் எங்களை உருவாக்கி உடைத்து எங்களை உணர்வுள்ளவர்கள் ஆக்கி, எங்களை உத்தமர்கள் ஆக்கி, உம்மை போல எங்களை ஆக்கி எங்களை உருமாற்றம் செய்யட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரனாக என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எஸ்தரின் சரித்திர புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், எஸ்தர் 4:14 வசனத்தை நாம் வாசிக்கலாம். எஸ்தர் 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால், நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. இந்த காலத்திற்காகத்தான் தேவன் உன்னை உருவாக்கினார். இந்த காலத்திற்காகத்தான் தேவன் உன்னை இந்த அரண்மனையிலே வைத்திருக்கிறார். யாருக்கு தெரியும்? பல நேரங்கள்ல ஆண்டவர் நம்ம ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணும் பொழுது, நம்மளை ஒரு இடத்துல கர்த்தர் அங்கே வைக்கும் பொழுது, ஒரு அலுவலகத்தில் வைக்கும் பொழுது, ஒரு குடும்பத்தில் கொண்டு வந்து கர்த்தர் நம்மை அந்த குடும்பத்தோடு இணைக்கும் பொழுது, சிலர் சொல்லுவாங்க, நான் ஏன் தான் இந்த குடும்பத்துக்குள்ள வந்தனோ, ஏன் தான் கர்த்தர் என்னை கொண்டு வந்தாங்களோ, எதுக்கு நான் நம்மளோ ஜெபம் பண்ணேன், ஏன் பிரதர் எத்தனையோ மாப்பிள்ளைங்க வந்தாங்க, எல்லாத்தையும் விட்டு கர்த்தர் என்னைய இங்க அனுப்பி இதுதான் ஜெபம் பண்ணி கர்த்தர் இதுதான் சித்தம்னு சொல்லி என்னைய கொண்டாந்து உள்ள இங்க வந்தா, இந்த இடத்துல இந்த வீட்டில் ஏன் எனக்கு இவ்வளவு பாடு? எத்தனை மாப்பிள்ளை வீடு வந்துச்சு, என் பிள்ளைகளை இங்கேயோ கட்டி கொடுத்துருக்கலாம், இங்க ஏன் பிரதர் நான் கொண்டாந்து என் பிள்ளைய கொடுக்கணும்? என் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? எவ்வளோ வேலை வந்துச்சு, அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு போய் இங்க வந்து சேர்ந்தனே, என்னை எதுக்கு தான் கர்த்தர் இங்க கொண்டு வந்தாரோ? ஏன் பிரதர் என்னைய கர்த்தர் இங்க கொண்டு வந்தாரு? தேவனை அறியாதவர்கள் இந்த கேள்விகளை கேட்கலாம், ஆனால் தேவனை அறிந்தவர்கள் இந்த கேள்வியை கேட்க கூடாது. ஏன்னா உங்களை கர்த்தர் அங்க கொண்டு போனார்னா ஒரு நோக்கம் இல்லாமல் அங்க கொண்டு போகல, ஒரு நோக்கம் இல்லாம கர்த்தர் உங்களை அங்க பிளேஸ் பண்ணல, ஒரு நோக்கம் இல்லாம கர்த்தர் உங்களை கொண்டு போய் அங்க உங்களை உட்கார வைக்கல. அந்த ஆபீஸ்ல உங்களை வச்சிருக்கிறதுக்கு நோக்கம், அந்த அலுவலகத்துல உங்களை ஆண்டவர் ஒரு பொசிஷன்ல வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் தேவன் அவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் அதை சரியான நேரத்தில் வெளியே கொண்டு வர போகிறார். சில நேரம் சிலர் புலம்புவாங்க, கர்த்தர் ஏன் தான் என்னை இப்படி வச்சிருக்கிறாரோன்னு. இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தோடு தான் எஸ்தர் ராஜாத்தியை
அந்த சூசான் அரண்மனைக்குள்ள ஆகாஸ்வேருவினுடைய மனைவியாக கர்த்தர் உள்ள கொண்டு சென்றார். கர்த்தர் ஒரு நோக்கம் இல்லாம உள்ள வைக்கல. சில நேரம் கடினமான மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை கொண்டு போய் வச்சிருப்பாரு. சில பொல்லாதவர்களுக்கு மத்தியில கர்த்தர் உங்களை வச்சிருப்பாரு. உங்களையே உங்க கோத்திரத்தையே காலி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற சில துஷ்டர்களுக்கு முன்னால கர்த்தர் உங்களை கொண்டு போய் வச்சிருப்பாரு. அதை கண்டு நீங்க பயப்படாதீங்க. உங்களை கண்டு அவங்க பயப்படும்படியாக கர்த்தர் ஒரு நாளிலே காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணுவார். நம்ம நிறைய நேரம் ஐயோ ஆமான் இருக்கான் பிரதர், அந்த இடத்துல இருந்து கர்த்தர் என்ன வேற இடத்துக்கு வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆமான் இருக்கான் பிரதர், கர்த்தர் என்னைய வேற எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு ஜோம் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் மனநிலைகளை மாற்றுவாராக, உங்கள் ஐடியாஸை கர்த்தர் மாற்றுவாராக. அங்கதான் கர்த்தர் உங்களை கொண்டு போய் வச்சிருக்கிறார். அங்க இருந்த வஸ்தியை தூக்கிட்டு எஸ்தர் ராஜாத்திய உள்ள கொண்டு போய் அதே துஷ்ட ஆமானுக்கு முன்னால உட்கார வச்சு, ஆமானுக்கு முன்னால நீதாமா இருக்கணும். ஒரு மனுஷனை காலி பண்றதுக்கு, ஒரு மனுஷனுக்கு முடிவு கட்டுவதற்கு, அவன் வரலாற்றுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதற்கு எஸ்தர் ராஜாத்திய கர்த்தர் கொண்டு போய் ஒரு இடத்திலே அவர் வைக்கிறார் என்றால் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை அதற்கு பின்பு வைத்திருக்கிறார். இதை ஆவியானவர் யார் யாரெல்லாம் ஆவியானவரால் இயக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த சத்தியம் புரியும். சில நேரம் சிலர் நமக்கு விரோதமா எழுந்துக்கிட்டே போவாங்க, நம்மளை போட்டு முள்ளு மாதிரி சுற்றி குத்திக்கிட்டு இருப்பாங்க, நம்மளை ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. நம்ம ஓடிடலாமான்னு நினைப்போம். ஆனால் இன்னைக்கு உங்கள் மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்க. நீங்கள் ஓட வேணாம், அவங்கள கர்த்தர் ஓட வைப்பார். நம்ம தான் சில நேரம் இல்லை, நிறைய நேரம் பயந்து ஓடலான்னு ட்ரை பண்ணுறோம். பேசாமல் ஊர்லேயே போய் செட்டில் ஆயிடலான்னு நினைக்கிறேன் பிரதர். இங்கே வந்ததுக்கப்புறம் எதிரிகள் நிறைய ஆயிட்டாங்க, பேசாமல் போயிடலாம், அங்கேயே போயிடலாம். ஏன் தான் வந்தனோ, ஏன் தான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சனோ, பயங்கர மோசமான ஆட்களாக இருக்காங்க, பேசாமல் போயிடலாம் பிரதர். இல்லை, கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், இந்த காலத்து மேன்மைக்காக கர்த்தர் உங்களை அங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனால் அவன் மற்றொருவனாலும் நிதானிக்கப்படான். நம்புறீங்களா? உங்களை யாரும் நிதானிக்க முடியாது, நம்மளை யாரும் நிதானிக்க கூடாது, நிதானிக்க முடியாது. ஏன்னா ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் காற்று இந்த திசையிலிருந்து புறப்பட்டு இந்த திசைக்கு போகுதுன்னு தெரியாது. சத்தத்தை கேட்கலாம், ஆனால் அதை பார்க்க முடியாது. அப்படித்தான் ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள். அவர் எப்படி எங்க என்ன செய்வார்னு தெரியாது. அப்படித்தான் அவர் நடத்துவார். அங்கே அவர்கள் மற்றவைகளை கவனிப்பார்கள், மற்ற காரியங்களை ஆவிக்கு ஏற்றபடி நிதானிப்பார்கள். ஆனால் அவர்கள் நிதானிக்கப்படார்கள். ஏனால் முழுக்க ஆவியானவரால் இயக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் அந்த கிருபைகளை தருவார். ஆதி சபை அந்த நிதானத்துக்குள் இருந்தது. ஆதி சபைக்கு அந்த நிதானம் இருந்தது. நிதானித்து அறிகிற அறிவை ஆதி திருச்சபை அடைந்திருந்தது. ஆதி திருச்சபைக்கு சூழ்நிலை என்ன நடக்குது, யார் வந்திருக்கிறா, ஆட்சியில யார் இருக்கிறா, யார் மாறுறாங்க, என்ன நடக்க போகுது, யார் இப்பொழுது புதிய நபர்கள் யார், எல்லாவற்றையும் ஆதி திருச்சபையில நிதானித்து அறிந்திருந்தார்கள். எங்க போகணும் எல்லாம் ஆவியானவரால் அந்த நல்ல கைடன்ஸ் கிடைச்சது. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ஆவியானவருடைய கைடன்ஸ் நமக்கு கிடைக்காததுனால, ஆவியானவர் என்ன செய்ய விரும்புகிறார், என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை உட்கார்ந்து நிதானிக்காததுனால தான் போராடி கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் முற்காலத்தில் அப்படி வாழ்ந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுதோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம், ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் இருளுக்கு சொந்தக்காரர்கள் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். சோர்ந்து போகாதீங்க, உங்களை சுற்றி இருக்கிற நபர்களை குறித்து கலங்காதீங்க. ஒருவேளை 127 தேசங்களை ஆட்சி செய்த அகாஸ்வேருவினுடைய அந்த ஆட்சி, அந்த வரலாற்றை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். இது இஸ்ரவேல் தேவ ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு அங்கே பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட பொழுது நடந்த சம்பவங்களிலே இதுவும் ஒன்று. இங்கே வாசிக்கிறோம், எத்தியோப்பியா தேசத்திலிருந்து இந்து தேசம் வரைக்கும் இவர்கள் அந்த அகாஸ்வேரு ராஜா 127 நாடுகளை, குட்டி நாடுகளை, ப்ராவின்சஸ் என்று சொல்வார்கள், அங்கே அவைகளை, இந்த மாகாணங்களை ஆளுகை செய்து வந்தார்.
அவர் ஒரு நாள் குடிச்சு வெறிச்சு இருக்கிறாரு, வஸ்தியை கூப்பிடுறாரு, வஸ்தி வரமாட்டேன்னு சொல்ல கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, இப்படி உங்க மனைவியே உமக்கு கீழ்ப்படியலன்னா மற்றவன் அவன் கீழ்ப்படிவா, மற்றவன் யாரும் அவங்க கணவருக்கு கீழ்ப்படிவா, பேசாம இதுக்கு ஒரு தண்டனை நீங்க கொடுத்து ஆகணும்னு சொல்லி உடனே டிவோர்ஸ் பண்ண சொல்லிட்டான். அவ தன் மனைவியாகிய வஸ்தியை தள்ளிட்டு எஸ்தரை தேர்ந்தெடுத்தார். எஸ்தரை தேர்ந்தெடுக்கிறதற்கு அவள் செய்த அங்கே ஆயத்தங்கள் சாதாரணமானது அல்ல. பெரிய திட்டத்தோடு எஸ்தரை உள்ள கொண்டு வந்தார். அதுதான் அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது, புரியாது. எஸ்தர் ராஜா உள்ள வந்துட்டாங்க, சம்பந்தமே இல்லாம வந்துட்டாங்க. ஒரு சகோதரன் முறையான மொர்தெகாய் எஸ்தரை உள்ளே கொண்டு வருவதற்கு ஒரு அற்புதமான ஆத்ம பாரமும் தரிசன பார்வையும் ஒரு தேசத்தை குறித்த ஒரு தூர பார்வையும் மொர்தெகாய்க்குள்ள இருந்துச்சு. இந்த எஸ்தர் ராஜாத்தினுடைய சகோதரன் முறையான மொர்தெகாய் அவளுக்கு தாய் தகப்பன் இல்லாததினாலே அவரே வளர்ப்பு தந்தையாக மாறிவிட்டார். தன் சகோதரியினுடைய ஒரு தகப்பன் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு அவளுடைய நல்ல வாழ்க்கைக்கு இவர் அடித்தளமிட்டார். இப்போ இந்த எஸ்தர் ராஜாத்தி உள்ளே இந்த அரண்மனைக்குள் வந்துவிட்டால் அகாஸ்வேரினுடைய மனைவியாக மாறிவிட்டார். நான் இங்க ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். இந்த காலத்து மேன்மைக்காக கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கலாமேமா அப்படின்னு சொல்லும்போது எஸ்தர் ராஜாத்திக்கு அது அன்னைக்கு புரியல. ஆனால் சரித்திர மாற்றி எழுதப்படும்படியாய் கர்த்தர் இந்த எஸ்தர் ராஜாத்தியை பயன்படுத்தினார். ஆமென். நான் சில வரலாற்று பதிவுகளோடு சில காரியத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எஸ்தர் ராஜாத்தி நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல் ஆகமங்கள் 5 ஆகமங்கள்ல கோத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆதி ஆகமத்திலும் யாத்திராகமத்திலும் கோத்திரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். என்ன கோத்திரம்? பென்யமீன் கோத்திரமா, எப்ராயிம் கோத்திரமா என்று கோத்திரங்களை மையப்படுத்தினார்கள். ஏன்னா லேவி கோத்திரத்தை உள்ள கொண்டு வருவதற்காக நடந்தது. ஆனால் கோத்திரங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு எல்லாம் சேர்ந்து யூத கோத்திரமாக யூதர்களாக மாறினார்கள். யூதர் என்பது ஒரு கோத்திரம். ஆனால் பொதுவாக 12 கோத்திரங்களையும் எப்படி அழைத்தார்கள் என்றால் யூதன் என்று அழைத்தார்கள். யூதா ஒரு தனி கோத்திரம் தானே. ஆனால் பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவனாய் இருந்தாலும் யூதா என்றுதான் அழைத்தார்கள். கொஞ்சம் வாசித்தலாம் அந்த வசனத்தை. எஸ்தரின் சரித்திர புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எனக்காக படிங்க பார்க்கலாம். எஸ்தர் 2:5. அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீன் ஆகிய கீசின் குமாரன் சேமியினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். ஒரு யூதன் யார் இருந்தா? பொதுவாக சொல்லப்படுது ஒரு யூதன் இருந்தான். அவன் எந்த கோத்திரம்? என்ன கோத்திரம்? பென்யமீன். பென்யமீனும் ஒரு கோத்திரம், யூதாவும் ஒரு கோத்திரம் தானே. ஆனா எப்படி அழைச்சாங்க? பென்யமீன் கோத்திரத்தான், ஆனால் இவன் ஒரு யூதன். அப்படின்னா அன்றைக்கு எப்படி பார்த்தார்கள் என்றால், சிறைப்பிடிக்கப்பட்ட காலத்திலே ஒரு லேவி கோத்திரத்தானா இருந்தாலும், பென்யமீன் கோத்திரத்தானா இருந்தாலும், எப்ராயிம் கோத்திரத்தானா இருந்தாலும் அவர்கள் பார்வைக்கு அத்தனை பேரையும் எப்படி பார்த்தாங்க தெரியுமா? யூதன். ஒரு யூதன் இருந்தான். ஏங்க எஸ்தரின் சரித்திர புஸ்தகத்துல இப்படி ஒரு கோத்திரத்தை கொண்டு வந்து பதிக்கணும்? எஸ்தரின் சரித்திர புஸ்தகத்துல இவன் கோத்திரம் இன்ன கோத்திரம் என்று கோத்திரத்திற்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இங்கே தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய திட்டம் என்ன? ஏன் அங்கே அவன் பென்யமீனியனாகிய கீசின் குமாரன் என்று ஏன் சொல்லணும்? சரி, இவன் பென்யமீன், இவ சகோதரனின் மகளாகிய எஸ்தர், சரியா? ஒரு சகோதரி முறையான எஸ்தர் ஒரு வளர்ப்பு தந்தையா இவர் மாறினார் இல்லையா? அப்போ அந்த எஸ்தர் என்ன கோத்திரம்? பென்யமீன் கோத்திரம். எஸ்தரின் கோத்திரம் என்னது? நல்லா கவனிச்சுக்கணும், அப்பதான் நீங்க புரியும் இந்த கணக்கு. எஸ்தரின் கோத்திரம் என்னது? பென்யமீன் கோத்திரம். சரியா? மொர்தெகாய் என்ன கோத்திரம்? ஆனா இவங்களை எப்படி கூப்பிட்டாங்க? பொதுவா யூதன் என்று கூப்பிட்டாங்க. சரியா? சோ இவங்க கோத்திரம் பென்யமீன் கோத்திரம். ரைட்.
இந்த கோத்திரத்துல இங்கே ஒரு பயங்கரமான துஷ்டன் ஒருவன் வருகிறான். எஸ்தர் 3ஆம் அதிகாரத்துக்கு பைபிள் எடுத்து திருப்பிக்கோங்க. அங்க 1ஆம் வசனத்தை படிக்கலாமா? எஸ்தர் 3:1. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அமிதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி நல்ல கவனிங்க, ஆகாகியனை மேன்மைப்படுத்தி. இங்க இன்னொரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். இவன் தான் அங்க வருகிற ஒரு வில்லன். யார் அவன்? அவன் பேர் என்ன? ஆமான். இந்த ஆமான் என்ன கோத்திரத்தை சார்ந்தவன்? என்ன இனத்தை? கோத்திரம்ன்ற வார்த்தையை விட எந்த இனத்தை சார்ந்தவன் என்றால் ஆகாகியன் என்று வாசிக்கிறோம். யார் இந்த ஆகாகியன்? பைபிளை திருப்பிக்கோங்க. 1 சாமுவேலுக்கு என் கூட வேதத்தை திருப்புங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 1 சாமுவேல் chapter 15. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 8வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். இந்த ஆகாக் யார் தெரியுமாங்க? அமலேக்கியன். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அமலேக்கியன், ஒரு அமலேக்கியன். இந்த அமலேக்கியன் யார் தெரியுமா? ஏசாவின் சந்ததியான், ஏசாவின் வம்சத்தில் வந்தவன். இவன் எப்போதும் மாம்சத்தை உடையவன், மாம்ச எண்ணங்கள் கொண்டவன், மாம்சத்திலேயே கவனம் செலுத்துகிறவன், மாம்ச முடிவை எடுக்கிறவன், தன் மாம்சத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன், ஆவிக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறவன். வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக சண்டை போடும், ரெஸ்லிங் பண்ணுவான். இந்த ரெஸ்லிங் ஆவிக்குரியவர்களுக்கும் மாம்சத்துக்குரியவர்களுக்கும் என்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும், சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஃபாஸ்டிங் இருக்கணும்னு சொன்னா மாம்சம் சொல்ல, இன்னைக்கு நீ டயர்டா இருக்கிறல்ல, சுகர் லெவல் ஏறிடும், கேர்ஃபுல்லா இரு, ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணிடுன்னு சொல்லும். பைபிள் படி அப்படின்னு சொன்னா இப்போதான் கண்ணுக்கு சின்ன லெட்டர் பத்தாது, எனவே கொஞ்சம் பைபிள் படிக்கிறத கம்மி பண்ணிக்கோ, சின்ன அதிகாரமா படி அப்படின்னு சொல்லும். இந்த மாம்சத்தோட ஆவி போராடும், ஆவியோட மாம்சம் போராடும், ரெண்டுத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும், ரெண்டுமே எப்ப பார்த்தாலும் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாம்சத்தோடு போராடுகிறவன், மாம்சத்துக்கு உரியவன் இந்த ஆகாக், இந்த ஆமான், இந்த அமலேக்கியன். இங்க எஸ்தரின் சரித்திர புஸ்தகத்துல கொண்டாந்து கர்த்தர் கொண்டாந்து இங்க வைக்கிறாரே. எஸ்தர் ராஜாத்தி என்ன கோத்திரம்? பென்யமின் கோத்திரம். அங்க இருக்கிற ஆமான் எந்த கோத்திரம்? எந்த இனம்? அமலேக்கியன். நல்லா கவனிங்க, அமலேக்கியனுக்கும் பென்யமீனுக்கும் கர்த்தர் ஏற்கனவே ஒரு பிரச்சனைய தீர்க்கிறதற்கு ஆண்டவர் 2 பேரையும் ஒண்ணா நிக்க வச்சார். நம்பி சவுல் ராஜாவை கழுதைய தேடி போனவனை கூப்பிட்டேப்பா, இங்க வா, நீ கழுதைய தேடி போனல, இங்க வா சாமுவேல், அவன் அபிஷேகம் பண்ணு, அடுத்த ராஜா இவன் தான். ராஜா வானவனை கர்த்தர் கொடுத்த பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? சவுல் இந்த அமலேக்கியனாகிய இந்த ஆகாக் ராஜா வருகிறான், அவனை உன் கையில கொடுக்கிறேன் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ இரக்கம் பெற்ற நல்லது, இரக்க குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள். ஆனா ஒரு கண்டிஷன், இவன் மேல நீ இரக்கம் பாராட்டக்கூடாது. சிலர் மேல இரக்கம் பாராட்டணும், சிலர் மேல இரக்கம் பாராட்ட கூடாது. ஆமென் சொல்லுங்க, கை உயர்த்தி. ஆமென். நல்ல இரக்கம் பாராட்டுறது கூட கவனமா இரக்கம் பாராட்டணும். தேவனுடைய பிள்ளைங்களுக்கு இரக்க சுபாவம், இரக்க குணம் இருக்கணும். ஆனா சில காரியங்கள்ல ஆவியானவரை கேட்கணும், ஆண்டவரே நான் இறங்கலாமான்னு கேட்கணும். இரக்க குணத்துக்கு நன்றி, அது தேவனுடைய சுபாவம். ஆனால் கர்த்தர் சில காரியங்களை இரக்கம் பாராட்டதானா, இரக்கம் பாராட்டக்கூடாது. அங்கே வேதத்தில் அவர் சொல்லுகிறார், இந்த அமலேக்கியனாகிய இந்த ஆகாக் என்ற அரசனை நீ இரக்கம் பாராட்டாத, அங்கே உயிரோட வைக்காதன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தால், இந்த சவுல் என்ற இந்த பென்யமீனன் இந்த ஆகாகை அவன் உயிரோடே வைத்தான். உடனே கர்த்தர் சொல்றார், உன்னை ராஜாவாக்குனதுக்கு நான் மனஸ்தாபப்படுறேன்பா, நான் சொன்னதை நீ செய்யலையே, உன்னை அரசனாக்குனதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். சீட்டை கிழிச்சிட்டார், நான் உனக்கு பொறுப்பு தரேன். அந்த சாதாரணமான பொறுப்பு கிடையாது. என்ன பொறுப்பு தெரியுமா? வாசிங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துக்கு பைபிளை திருப்பிக்கோங்களேன். 2வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 15:2.
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன். என்னதான் அமலேக்கு அவர்களுக்கு என்ன செய்தானா? வழிமறிச்சா. எங்க வழிமறிச்சான்? கானானுக்கு போகிற வழியிலே இந்த அமலேக்கியன் வழிமறித்த செய்கையை நான் மனதிலே வைத்திருக்கிறேன். நான் மனதில் வச்சிருக்கிறேன். அவர் சொல்றாரு, என்னால மறக்க முடியல, நான் மனதில் வச்சிருக்கிறேன். கவனம், நல்லா கவனிச்சுக்கோங்க, திருப்பிக்கோங்க, பைபிளை திருப்பிக்கோங்களேன். எப்போ நடந்துச்சு அந்த சம்பவம் பார்க்கலாமா? யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் திருப்பிக்கீங்களா? 15வது வசனத்தை வாசிங்க. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும் என்றார். யுத்தம் யாருது? கர்த்தருடைய யுத்தம். ஆமென், 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 ஆமென். தலைமுறையாய் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும். ஒரு சின்ன கணக்கு சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை வழிமறித்த இந்த அமலேக்கியனை கர்த்தர் மனதில் வைத்திருக்கிறார். கானானுக்கு போற வழியில, அமலேக்கியனே, என் ஜனத்தை நீ நிறுத்தினியா, தடுத்தியா? என்ன நடந்துச்சான் தெரியுமா? இவர்கள் கொஞ்சம் சோர்ந்து போய், அங்க தண்ணி கிடைக்கல, கொஞ்சம் சோர்ந்து போய் விடாய்த்து போயிருந்த நேரத்தில் பின்வழியா ஏறி இந்த அமலேக்கியன் அநேக இஸ்ரவேல் ஜனங்களை பின்னால வந்து தாக்கி சாகடிச்சிட்டான். தேவன் பார்க்கிறாரு. இதுதான் முதல் இழப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இதுதான் முதல் மரணம். இஸ்ரவேல் அந்த டென்ட்டுக்குள்ள, அந்த பாளையத்துக்குள்ள நடந்த முதல் இழப்பு, முதல் தோல்வி, முதல் பிரச்சனை. எகிப்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் அமலேக்கியன் வரல. நீ ரட்சிக்கப்பட்டு வெளியே வந்து ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் வருகிற பிரச்சனை சாதாரணமானது அல்ல. போராட்டம் வரும். போராட்டத்தில் நின்று நீங்க தாக்கு பிடிக்கணும். அமலேக்கியன் இப்பொழுது பின்பக்கமாய் வந்தவர்களை தாக்குகிறதை வேதம் பின்பாக அங்கே ஆண்டவர் சொல்லி காண்பிக்கிறார். அந்த அமலேக்கியன் செய்த செய்கையை நான் மனதிலே வைத்திருக்கிறேன். கவனிங்க, 1 சாமுவேல் அந்த 15ஆம் அதிகாரத்திலே நடந்த சம்பவத்தை கர்த்தர் சொல்லி காண்பித்து நான் மனதிலே வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா? எத்தனை வருஷத்துக்கு முன்னால நடந்த சம்பவம் தெரியுமா? 350 வருஷத்துக்கு முன்னால நடந்த சம்பவம். உங்க முன்னோர்களுடைய ஏதோ ஒன்றை யாரோ ஒருத்தர் விளையாண்டிருக்கலாம். யாரோ ஒருத்தர் தலையிட்டு உங்க வாழ்க்கையை, உங்க குடும்பத்தை சீர்குலைச்சிருக்கலாம். தேவன் அதை மறக்கல. கர்த்தர் மறந்துட்டான்னு நினைக்கிறீங்களோ? ஒரு அநீதி இழைச்சிட்டாருங்கன்னா நீங்க நம்ம கூட சில நேரம் மறந்துடுவோம் தெரியுமா? என்ன பண்றது, ஓகே அப்படின்னு விட்டுட்டு போயிருவோம்ல. கர்த்தர் மறக்கவே மாட்டார். தேவன் மறக்க மாட்டார். 350 வருஷத்துக்கு முன்னால நடந்த சம்பவத்தை கர்த்தர் ஞாபகத்தில் வச்சிருக்கிறார். 350 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை அவர் என்ன அழகா சொல்லி காட்டுறார்ல. அன்றைக்கு அமலேக்கியன் வழிமறித்த செய்கையை என் மனதிலே வைத்திருக்கிறேன். சவுல், இங்க வா. நீ கழுதையை தேடி வந்திருக்கலாம், ஆனா எனக்கு ஒரு மிஷன் ஒன்று இருக்கு. அந்த மிஷனை உன் கையில கொடுக்கிறேன். நான் ஒரு காரியத்தை செய்து முடிக்கணும், அதை உன் கையில கொடுக்கிறேன். உன் மூலமா செய்ய போறேன். இரக்கம் பாராட்டத நீ வா, நான் உன் கையில ஒப்பு கொடுக்கிறேன். மிஷன்ல தோத்துட்டாரு சவுல். மிஷன் ஃபெயில்ட். பயங்கரமான தோல்வி. சவுல் ராஜா இப்பொழுது ஆண்டவர் அங்கே அவனை கைவிடுகிறார். அவனை புறக்கணித்தேன் என்று சொல்லுகிறார். நான் உன் கையில கொடுத்ததை நீ விட்டுட்ட. தலைமுறை தோறும் நடக்க வேண்டிய யுத்தம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சவுல் மாத்திரம் அல்ல, அதற்கு அடுத்து வந்த தாவீதின் கையிலும் கர்த்தர் அமலேக்கியனை ஒப்பு கொடுத்தான். தலைமுறையாக ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அமலேக்கியன் அங்கே மோதிக்கொண்டிருப்பான். தேவனுடைய ஜனம், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், தேவனுடைய திட்டத்தை அறிந்த ஜனம், தேவனுடைய முன்குறிப்பை பெற்ற ஜனம், தேவனுடைய அழைப்பு பெற்ற ஜனம் என்ன செய்யணும் தெரியுமா? எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி, நீங்கள் உங்க குடும்பமும் உங்க பின்னணியும் உங்களுடைய சந்ததி இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அமலேக்கியனை நீங்கள் எதிர்த்துதான் ஆக வேண்டும், ஜெயித்துதான் ஆக வேண்டும். அவன் எந்த விதத்தில் எழும்பி வந்தாலும் அவனை ஜெயிக்க வேண்டிய பொறுப்பை கர்த்தர் நம் கைகளிலே தந்திருக்கிறார். ஆமென்.
எத்தனை வருஷமா கர்த்தர் மனசுல வச்சிருக்கிறாரு? 350 வருஷம். 350 years. சரி, மறந்துட்டாரா? திரும்பவும் எஸ்தரின் சரித்திர புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு பைபிளை திருப்பிக்கோங்க. அங்க எஸ்தர் ராஜாத்தியை கர்த்தர் இப்போ அந்த அரண்மனைக்குள்ள கொண்டு வந்து சம்பந்தமே இல்லாம அடிமைத்தனத்துக்குள்ள வந்த ஒரு பெண்ணை கர்த்தர் அந்த ராஜாவினுடைய பிரதானிகளின் கண்களில் தயவு கிடைக்க செய்து உள்ள கொண்டாந்து அந்த அரண்மனையில ராஜாவும் இப்ப சூஸ் பண்ணிட்டாரு. ராஜாத்தியாக எஸ்தர் மாறிட்டா. எஸ்தருக்கு தெரியாது, எங்கேயோ கிடந்த எண்ணெயை கர்த்தர் கொண்டாந்து வச்சிருக்கிறாரு, எனக்கு ஏன் இந்த பொறுப்பை தந்தாரு தெரியலையே அப்படின்னு எஸ்தர் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா தேவன் மறக்கவில்லை. இப்பொழுது சவுல் அந்த அந்த அமலேக்கியனை தப்ப விட்டு எஸ்தர் ராஜாத்தின் புத்தகம் எழுதப்படும் பொழுது 500 ஆண்டுகளாகி விட்டது. 500 வருஷமும் கர்த்தர் மறக்கல. முதல்ல எத்தனை வருஷம்? 350. யாத்திராகமம் 17க்கும் 1 சாமுவேல் 15க்கு எத்தனை வருஷம்? 350. 1 சாமுவேல் 15க்கும் எஸ்தரின் சரித்திர புஸ்தகம் எத்தனை வருஷம்? 150. 500. 500 வருஷம். 500 ஆண்டுகள் கழிந்து விட்டது. அவர் சொல்றாரு, பழி வாங்குதல் எனக்குரியது. எங்க தாத்தாவுடைய இன்னொருத்தருடைய பேரை என்ன பண்ணான் தெரியுமா? நான் சும்மா விட மாட்டேன் பிரதர், அவர் செத்தா மூஞ்சில முழிக்க மாட்டேன் பிரதர் அப்படிலாம் நினைச்சு சிலவங்க வைராக்கியத்தில் உட்காந்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி தருவேன். கர்த்தர் பார்த்துக்குவார்னு விட்டுட்டு வந்துகிட்டே இருங்க, அவர் பார்த்து கொள்வார். ஆனா நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்களை நம்ம செஞ்சாகணும். மாம்சத்துக்காக வைராக்கியம் பாராட்டுனதை தூக்கி போட்டுருங்க. இன்னைக்கு தேவனுடைய ஜனங்கள், உபவாசத்தோடு வந்திருக்கிற தேவ ஜனங்களுக்குள்ள ஆவிக்குரிய வைராக்கியம் வர வேண்டும். சில பரம்பரை சாபங்கள் முடியணும். சில பரம்பரையா வந்துகிட்டு இருக்கிற சில சாபங்களை கர்த்தர் உங்க மூலமாக தான் முடிக்க விரும்புகிறார். ஒருவேளை உங்க தாத்தா, நீங்க சிலவங்க சொல்லுவாங்க, பிரதர் எங்க தாத்தாவுக்கு இந்த வியாதி இருந்துச்சான், அவங்க அப்பாவுக்கு இருந்துச்சான், எங்க அப்பாவுக்கு இருந்துச்சான், எனக்கு இருக்குது, என் பிள்ளைக்கு இருக்குது, என் பேர பிள்ளைக்கு இருக்குது அப்படின்னு அதுல வேற கொஞ்சம் பெருமை பாராட்டிக்குவாங்க. உங்களுக்கு சொல்றேன், இந்த பரம்பரையாய் வந்துகிட்டு இருக்கிற ஏதோ ஒண்ணு, உங்க குடும்பத்தை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிற ஒண்ணு. எனக்கு தெரிந்த ஒரு ஃபேமிலியில அவங்க வீட்டில் ஒருத்தர் கூட காலேஜை முடிக்க முடியாது. காலேஜுக்குள்ள போவாங்க, ஆனா காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. அவங்களால படிக்க முடியாது. என்னன்னு கேட்டா, என்ன பண்றது, எங்க வீட்டுக்கு வழக்கம் இது. உங்க வீட்டு வழக்கமா? அதுல வேற சிரிச்சுக்கிட்டு வேற சொல்றீங்களே. என்னன்னு கேட்டா, எங்க அப்பாவும் காலேஜில் பாதி டிராப் அவுட். எங்க அப்பா டிராப் அவுட், அம்மா டிராப் அவுட், எங்க அக்கா டிராப் அவுட். இதுல வேற பெருமை வேற. சொன்னேன், உங்க தாத்தா பாட்டியும் டிராப் அவுட் ஆயிருப்பாங்களேன்னு. ஆமா, நான் இப்ப எழுதி வச்சுக்கோங்க, உன் பேர பிள்ளையும் டிராப் அவுட் ஆவான், உன் பிள்ளைகளும் டிராப் அவுட் ஆவாங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க படிப்பு ஏறல, இல்ல ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு. ஆனா இப்பொழுது ஒரு காரியத்தை திட்டம் பண்ணி கொள்ளுங்கள். இது எங்கேயோ வந்த ஒரு சாபம் உங்க குடும்பத்தோடு போராடிக்கிட்டு இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் அந்த பொல்லாத சாபங்களை உங்கள் மூலமாக முடிக்க விரும்புகிறார். அது உங்களுக்கு அப்புறம் உங்க குடும்பத்தை தொடரக்கூடாது. அது உங்கள் குடும்பத்தை தொடர்வதற்கு நீங்க விட்டு கொடுக்க கூடாது. பரவாயில்ல, என் பிள்ளைங்களுக்கு நான் கொஞ்சம் வச்சுட்டு போறேன்னு சொல்லி தயவு செய்து உங்க பிள்ளைங்களுக்கு அதை சொத்தா வச்சுட்டு போகாதீங்க. சில வியாதிகள் இருக்கிறது, அதை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு, உங்க பேர பிள்ளைக்கு கொடுத்துட்டு, என்னால முடிஞ்ச ஒரு சொத்தை என் பிள்ளைகளுக்கு நான் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லாதீங்க. இயேசுவின் நாமத்தினால அது உங்கள் குடும்பத்திலே உங்களோடு முடிவதாக. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்களோடு முடியட்டும், உங்களோடு அது முடியட்டும். உங்க குடும்பத்தில் இதுக்கு மேல அது தொடரக்கூடாது. எஸ்தர் உள்ள வந்துட்டால, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். உங்கள் குடும்பத்தை உங்களுக்கு அப்புறம் அது தொடரக்கூடாது. அது உங்களோடு முடிந்து விட்டது. அது உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எழுதப்பட்ட எந்த சாபமா இருக்கட்டும், சொல்லப்பட்ட எந்த சாபமா இருக்கட்டும், உச்சரிக்கப்பட்ட எந்த சாபமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால அதுக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டு பண்ணுவாராக. அது உங்கள் மூலமாக கர்த்தர் செய்வாராக. உங்களை கொண்டு கர்த்தர் செய்வாராக. உங்க வீட்டுக்குள்ள அது திரும்ப தொடராதபடிக்கு கர்த்தர் உங்களையே அதற்கு பயன்படுத்துவாராக. இன்னைக்கு நீங்க தைரியமா சொல்லிருங்க, என்னோட முடிஞ்சு போச்சு, என்னோட முடிஞ்சு போச்சு, என்னோட முடிஞ்சு போச்சு, என்னோட அது முடிந்து போனது என்று நீங்கள் சொல்லும்படியாக கர்த்தர் உங்கள் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவாராக. எப்போ இந்த எஸ்தர் ராஜாத்தி அவனை ஜெயித்தாள், அவனை ஜெயிக்கிறதற்கு அவள் செய்த 3 காரியத்தை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த அமலேக்கியனை ஜெயிக்கிறதற்கு அவள் செய்த 3 காரியங்கள்.
350 வருஷம் 500 வருஷம் அந்த ரெண்டுத்தையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. எஸ்தர் ராஜாத்தியோட யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தின் சம்பவம் எஸ்தர் ராஜாத்தியோட கிட்டத்தட்ட 850 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 850 years. தேவன் ஒரு பெண்ணை, ஒரு ராஜாத்தியை எழுப்பி ஒரு முடிவு கட்டுகிறார்னா, கர்த்தர் உங்கள் மூலமாய் ஒரு முடிவு கட்ட மாட்டாரா? நீங்க சொல்லணும், என் குடும்பத்தில் எனக்கு அப்புறம் யாருக்கு இந்த பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லணும், அது முடிந்து விட்டதுன்னு சொல்லணும். எஸ், தைரியம் இருக்கா? எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் எங்க வீட்டில் இந்த வியாதி இருக்கு, எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு, எல்லாருக்கும் இருக்கட்டும். உங்க சந்ததியில உங்க ரூட்ல அது இருக்கக்கூடாது. ஆமென், ஆமென், ஆமென். உங்க 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 கூட பிறந்தவங்க சொல்லுவாங்க, என் பிள்ளைகளுக்கும் அந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னா நீங்க சொல்லணும், என் குடும்பத்தில் அது முடிந்து விட்டது, உங்க குடும்பத்தில் அது முடியணும்னா சாபத்தை முறிக்கிற சிலுவையிலே சாபத்தை சுமந்து தீர்த்த இயேசுவினிடத்துல வா. நீங்க தைரியமா சொல்லணும், கர்த்தர் என் சாபத்தை முறித்தார், நான் அவருடைய பிள்ளையாக மாறினதுனால, முறித்ததுனால எனக்கு அப்புறம் என் பிள்ளைகளுக்கு அது கிடையாது, நீயும் வா, உன் குடும்பத்தையும் கர்த்தர் விடுதலையாக்குவார்னு சொல்லணும். என்ன பரிகாரங்களுக்காக எங்கெங்க அலைஞ்சாலும் சரி, இன்றைக்கு எழுதி கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவராலும் சாபத்திலிருந்து விடுவிக்க முடியாது, பாவத்திலிருந்து விடுவிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அந்த நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. எப்படி அவள் அதை மேற்கொண்டால்? 3 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 1, எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எஸ்தர் 3:1 வாசிங்க. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அமேதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகாஸ்வேரு இருக்கிற அரண்மனையில ஒரு ஆசனத்தை மாத்திரம் கொஞ்சம் உயர்வா வைக்கிறான். எல்லா ஆசனங்களை விட இந்த ஆசனம் கொஞ்சம் உயர்ந்திருக்கிறது, மற்ற ஆசனங்கள் எல்லாம் கீழே இருக்கிறது, இவன் ஆசனம் உயர்ந்திருக்கிறது. இவன் கொஞ்சம் பவர் ஜாஸ்தியா இருக்குது, இவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறது, இவனுடைய ஆதிக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறது, இவனுடைய உயர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது, இவன் செல்வாக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது, இவன் பதவி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. எல்லாத்தை விட இவன் கொஞ்சம் உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறான். எஸ்தருக்கு ஒரு தைரியம் வந்ததுக்கு என்ன காரணம்னா, சிங்காசனம் உயர்ந்திருக்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தா உங்களுக்கு தைரியம் வராது, பயம் வரும். ஆமென், ஆமென், ஆமென். நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஐயோ பிரதர், அவங்க எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா பிரதர்? நீங்க சொல்லிக்கோங்க, எவ்வளோ பெரிய ஆளா இருந்தா என்ன, உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். நிறைய பேருக்கு இந்த கண்ணு இந்த விஷயத்துல தான் குருடாயிடுது. நிறைய பேருக்கு இந்த விஷயத்துல கண், இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் மனக்கண்கள் என்ன பண்ணிட்டான்? குருடாக்கி வச்சிருக்கிறான். ஏன் தெரியுமா? இந்த கண் தெளிவாயிடுச்சுன்னா, இந்த பார்வை கிடைச்சிருச்சுன்னா உங்களுடைய அணுகுமுறை மாறிவிடும். எஸ்தர் ஆமானையும் பார்க்கல, ஆமானின் சிங்காசனம் ஆசனம் உயர்ந்திருக்கிறதையும் பார்க்கல, மேன்மைப்படுத்தப்பட்டதையும் பார்க்கல. அவ பார்த்தது என்ன தெரியுமா? உனக்கு ஆதிக்கம் இருக்கலாம் இந்த அரண்மனையில, எனக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆமென். உனக்கு உயர்வு இருந்திருக்கலாம், எனக்கு இந்த அரண்மனையோடு உறவு இருக்கிறது. உனக்கு செல்வாக்கு இருக்கலாம், ஆனால் இந்த அரண்மனையின் சொத்து எனக்கிட்ட இருக்கிறது. ஆமென். உனக்கு பதவி இருக்கலாம், இந்த அரண்மனையின் முழு சுதந்திரமும் எனக்கு இருக்கிறது. என்ன இருந்தாலும் இந்த அரண்மனையில நீ ஒரு வேலைக்காரன், நான் எஜமாட்டி. ஆமென். எல்லாருக்கும் ஆமானை கண்ட உடனே கொஞ்சம் நடுக்கம் வரும். ஏன்னா அவன் ஆசனம் அது மாதிரி. எஸ்தருக்கு நடுக்கம் வரல, மாறாக அவளுக்கு ஒரு தெளிவு வந்தது. உன் சிங்காசனம் உயர்ந்திருக்கலாம், ஆனால் எனக்கு இந்த அரண்மனையின் சொந்தக்காரரோடு உறவே இருக்கிறது. நான் அவர் பெட்ரூம்குள்ள கூட போவேன், அவர் கூட உட்கார்ந்துருப்பேன், பேசுவேன், அவர் கூட கைப்பிடிச்சி நடப்பேன், அவர் என் கூட பேசுவாரு. ஆனா உனக்கு இந்த சிங்காசனம்
உயர்ந்த சிங்காசனத்தில் நீ உட்கார செய்யலாமே தவிர அதை தாண்டி நீ என்னிடத்திற்கு வர முடியாது. தேவ பிள்ளைகளுக்கு இந்த தெளிவு இருக்கணும். ஆமென். நம்ம யாருன்ற தெளிவு கிடைக்கிற வரைக்கும் நம்ம தோற்றுட்டு தான் இருப்போம். நீங்க யாருன்ற தெளிவு கிடைக்கிற வரைக்கும் உங்களால ஜெயிக்க முடியாது. நீங்க யாருன்ற தெளிவு நிறைய பேருக்கு இன்னும் கிடைக்காததுனால, அந்த தெளிவை அடையாததுனால தான் இன்னைக்கு அந்த ஆசனத்தை பார்த்து பயப்படுறாங்களே தவிர, ஆசனத்தை வைத்திருக்கிற தேவன் யார், ஆசனத்திலிருந்து தள்ளவும் ஆசனத்திலே அமர பண்ணுகிற தேவன் யார் என்ற தெளிவு நமக்கு இருக்கும் என்று சொன்னால், ஆசனத்தை குறித்து பயப்பட வேண்டாம். ஆசனத்தில் உட்கார வைக்கிறதும் ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிறவருமாகிய என்னுடைய ராஜாதி ராஜாவோடு எனக்கு ஒரு பெரிய உறவு இருக்கிறது என்பதை யார் யார் எந்தெந்த விசுவாசிகள் தெளிவாய் பெற்றுக் கொள்ளுகிறார்களோ, இந்த வெளிப்பாடை பெற்றவர்கள் ஆமானுக்கும் பயப்பட வேண்டாம், ஆமானின் சிங்காசனத்துக்கும் பயப்பட வேண்டாம். எஸ்தர் முதல்ல தன் அதிகாரத்தை அறிந்திருந்தாள். தன் அதிகாரத்தை அவள் அறிந்திருந்தாள். நான் யார், என் அதிகாரம் என்னன்ற தெளிவு அவளுக்கு இருந்துச்சு. தேவ பிள்ளைகளுக்கு இந்த தெளிவு இருக்கணும். இந்த தெளிவு இல்லாததுனால தான், நம்ம யாருன்ற அந்த நிச்சயத்தோடு இல்லாததுனால தான் போராடிக்கிட்டே உட்கார்ந்திருக்கிறோம். நீங்க ஜெபம் பண்ணும் போதெல்லாம், தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னால போய் இருக்கும் போதெல்லாம், உலகத்தில் யாரும் எட்ட முடியாத ஒரு உயரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் போய் நிற்கிறார்கள் என்ற அந்த பெரிய தெளிவை தேவ ஜனங்கள் அறிந்திருக்க வேண்டும். காலையில போய் இங்க பலிபீடத்துல விறகு அடுக்கி கட்டையை அடுக்கி அங்க அக்கினியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா, வேற எந்த பெரிய பொசிஷனும் உங்களுக்கு முன்னால ஒன்றுமில்லாமல் ஆகும். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். நான் இன்னைக்கு சொல்ற ஒரு காரியத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு முன்பாக உங்களை மிரட்டி கொண்டிருக்கிற சில ஆசனங்கள், சில சிங்காசனங்கள், உங்களை மிரட்டி கொண்டிருக்கிற சில நபர்கள், உங்களை மிரட்டி கொண்டிருக்கிற சில காரியங்களுக்கு முன்பு நீங்க சொல்லுங்க, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம். தேவனுடைய மனுஷனுக்கு முன்பாக, தேவ மனுஷனுக்கு முன்பாக நீ சமபூமியாவா. இந்த தெளிவு கிடைக்கிற வரைக்கும் நம்ம சிங்காசனத்தை பார்த்து பயந்துட்டு இருப்போம். எந்த சிங்காசனத்தை கண்டு நீங்க பயந்துகிட்டு இருக்கிறீங்களோ, அந்த சிங்காசனத்தை விட அந்த சிங்காசனத்தில் அவரை அமர வைத்த என் தேவன் பெரியவர். ஐயா, ஆமானுக்கு எல்லாரும் வந்தனம் சொல்லணுயா, ஆமானுக்கு எல்லாரும் முகத்தை தலைய தாழ்த்தணுயா, ஆமான கண்டா எல்லாரும் நடுங்கணுயா, ஆமான கண்டா இடுப்புல துணிய கட்டணுயா, ஆமான கண்டா எல்லாரும் வணக்கம் போடணுயா, ஆமான கண்டா குனியணுயா. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், இந்த ஆமானை விட என் இயேசு பெரியவர். நமக்கு இந்த அதிகாரம் புரிஞ்சுக்காததுனால தான் பிரச்சனையே. இது திமிர் இல்ல, அதிகாரத்தை அறிகிற அறிவு. ஆமென், ஆமென், ஆமென். அதிகாரத்தை அறிகின்ற அறிவு. நல்லா கவனிச்சுக்கணும். எப்பவும் அதான் சொல்றேன். நான் கர்த்தருடைய கிருபையில ஒரு குறிப்பிட்ட ஆபீஸ்ல இதே மாதிரி சில கவர்மெண்ட் சர்டிபிகேட்ஸ் வாங்கிக்கிட்டே இருக்கணும். நாங்க அப்ளை பண்றோம். போகும்போது சொல்றாங்க, வெதர் குறைஞ்சபட்சம் 25,000 ரூபாய் லஞ்சம். தப்பா பண்றேன் நான், ஒரு தப்பும் பண்ணல. ஆன்டி கரப்ஷன் அப்படின்ற ஒரு இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு துறையில நான் மெம்பரா இருக்கிறேன். நான் லஞ்சம் கொடுத்தேன்னா அப்புறம் வேஸ்ட், நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டு அவர்கிட்ட போனேன். சார், இது மாதிரி எனக்கு இந்த சர்டிபிகேட் வேணும். ஓகே சார், ஆன்லைன்ல அப்ளை பண்ணியாச்சு. சார், ஏதோ காசெல்லாம் கேட்பீங்கன்னு யாரோ சொல்றாங்களே சார். சார், எதுக்கு சார் இது காசு? நீங்க போங்க, அடுத்த 10 நாள்ல உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைச்சிரும். தேவ பிள்ளைங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிசினஸ் மேன் இருக்காரு. அவர் சொல்லுவாரு, அண்ணே காலையிலயாச்சும் நான் ஏதாவது ஆளுக்கு நான் லஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னே. நீ லஞ்சம் கொடுத்து முடிச்சுக்கலான்னு நினைச்சிங்கன்னா லஞ்சம் கொடுத்து தான் ஆகணும். நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன், நான் என் காரியத்தில் கரெக்டாக இருக்கிறேன், நான் அரசு சட்டப்படி நான் நடக்கிறேன், நான் யாருக்கும் காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஏன் கொடுக்கணும், இது தேவனுடைய காசு, இதில் நான் கவனமாக இருப்பேன்னு சொல்லி ஒரு நல்ல கன்விக்ஷன் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா தேவனுடைய பிள்ளைங்க நிமிர்ந்து நடக்க முடியும். எந்த சிங்காசனத்தை கண்டு இன்னைக்கு பயந்துட்டு இருக்கிறீங்களோ, தேவன் இன்னைக்கு நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தான் யார் என்ற தனக்குரிய அதிகாரம் என்ன என்ற அந்த அறிவை அந்த எஸ்தர் ராஜாத்தி பெற்றிருந்ததினாலே அவள் இப்பொழுது
தெளிவா இருக்கிறாள். அவளுக்கு தெரியும், உலகத்தில் இருக்கிறவரிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென், ஆமென், ஆமென். நீங்க தொடர்ந்து உங்க குடும்பத்துக்கு வந்துகிட்டு இருக்கிற சில சவால்களை முடிக்கணும்னா நீங்கள் யார் என்ற தெளிவு உங்களுக்கு வேணும். ஆமென், ஆமென். ஜெபிக்கிறவங்களுக்குள்ள அந்த தெளிவு வந்துடும். அபிஷேகம் பெற்றவர்களுக்கு அந்த தெளிவு வந்துடும். தேவ கிருபையினால் நிரப்பப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அந்த தெளிவை தந்துருவார். தேவனுடைய ஜனங்கள் எப்போதும் அந்த தெளிவோடு வாழணும். உங்க எல்லாருக்கும் கர்த்தர் அந்த தெளிவை தருவாராக. தேவனுடைய பிள்ளைங்க நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. தேவனுடைய பிள்ளைங்க நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல. ஆமென். எந்த சிங்காசனத்தை விட நான் போய் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற என் தேவனுடைய சிங்காசனம் உயர்ந்தது. நான் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற என் தேவன் பெரியவர். ஆமென். என்னை அபிஷேகத்தை என் தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் எனக்கு சொல்லி இருக்கிறாரு, உலகம் உன்னை கண்டு பயப்படும். ஆமென். உன்னை குறித்த பயமும் கெடியும் அவர்களுக்கு உண்டாகும். ஆமென், ஆமென். நம்புறீங்களா? ஆமென். நான் விளையாட்டுக்கு சொல்லல, உங்களை உற்சாகப்படுத்த சொல்லல, நான் சத்தியத்தை சொல்றேன். நான் சத்தியத்தை சொல்றேன். தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள அந்த தெளிவு இருக்கணும். ஆமென். தேவனுடைய ஜனங்களுக்குள்ள அந்த தெளிவு இருக்கணும். எந்த சிங்காசனமும் இனி உங்களை அசைக்க கூடாது, உங்களை பயம்புறுத்த கூடாது, உங்களை நடுங்க வைக்க கூடாது. எந்த சிங்காசனத்துக்கு முன்னாலையும் போய் தைரியமா நிக்கணுமே தவிர, நீங்க அங்க தாழ்மையா நிக்கலாமே தவிர நீங்க தடுமாறிட்டு நிக்க கூடாது. அங்க ஆணவத்துல நிக்க கூடாது. அதிகாரத்தை அறிந்தவர்களாக நாம் தாழ்த்தினவர்களாக நிற்க வேண்டும். முதல்ல எஸ்தர் ராஜாத்திக்கு இந்த தெளிவு என்ன தெரியுமா? நான் யார், இந்த ஆமான் யார்? ஆமென். இரண்டாவது எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். எஸ்தர் 4:16 வாசிங்க. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து, சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து, 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னார். சாகிறேன். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். 3 நாள் மொத்த யூதர்களும் ஃபாஸ்டிங் சொல்லிட்டு, நான் அரண்மனையில சாப்பிட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்ல, அவர் சொல்ல நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். உயிர் போகுது, லெட்டர் போயிடுச்சுன்னா குறிப்பிட்ட நாள்ல ராஜ முத்திரை ஆமான் கைக்கு வந்து, ஆமான் முத்திரை போட்ட லெட்டர் இப்ப 127 தேசத்துக்கு போயிட்டு, இந்த யூதர்களை கொலை செய்யுங்கள் என்று குறிப்பிட்ட நாளை நியமிச்சுட்டா, அந்த நாளுக்கு முன்னால இந்த எஸ்தர் ராஜாத்தி சொல்றா, உயிர் போகுது, அங்க பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. ஆனா எஸ்தர் ராஜாத்தினுடைய டிக்ளரேஷன் என்ன தெரியுமா? நானும் என் தாதிமாரும் ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள போறோம். அப்படின்னா கதவை பூட்டிட்டு உள்ள உட்கார போறோம். அந்தரங்கத்தை பார்க்கிறவர்களிடத்துல நாங்க எங்க அந்தரங்கத்தை திறந்து ஆண்டவர் சமூகத்துல நாங்க கொட்ட போறோம், கதவை பூட்ட போறோம், நீங்களும் போங்க நாங்களும் உள்ள போறோம் சொல்லி, இப்போ சூசானிலே இந்த எஸ்தர் ராஜாத்தி அவளுடைய தாதி ஃபாஸ்டிங் இருக்கு. அந்த யூத ஜனங்களை எல்லாம் அவள் ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு ஒரு கட்டளையும் கொடுத்து விட்டார். எஸ்தர் நினைச்சிருந்தா மொத்த யூதர்களுக்கும் எஸ்தர் ராஜாத்தி தன் முத்திரை மோதிரத்தை வச்சு ஒரு லெட்டர் போட்டிருக்க முடியும். என்ன லெட்டர் தெரியுமா? யூதர்களே திரண்டு வாருங்கள், சூசான் அரண்மனைக்கு முன்பு நாம் கத்துவோம், வரும்பொழுதே கையில் தடியோடு வாருங்கள், கையில் கிடைக்கிறவன்களை எல்லாம் அடித்து நொறுக்குவோம் வாருங்கள். எஸ்தர் உண்ணாவிரதம் இல்ல, உபவாசம் இருந்தா. உபவாசம் வேற, உண்ணாவிரதம் வேற. ஒரு தேவை பிரதர் ஃபாஸ்டிங். எத்தனை நாள்? எனக்கு நீங்க கொடுக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் சுவாமி. இது உபவாசம் இல்லை, இது உபவாசம் இல்லை. உபவாசம் என்ன தெரியுமா? என் உள்ளான மனுஷனில் ஒரு மாற்றம், என் உள்ளான மனுஷனிலே ஒரு பலன், என் உள்ளான மனுஷனிலே ஒரு தெளிவு, என் உள்ளான மனுஷனிலே ஒரு மாற்றம். நான் என் தேவைக்காக தேவ சமூகத்தில் சாப்பிடாம கிடந்தா அது உண்ணாவிரதம். என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையின் பலனுக்காக நான் தேவ சமூகத்தில் சாப்பிடாம இருந்தா அது ஃபாஸ்டிங். இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தார். இயேசுவின் சீஷர்கள் கேட்கறாங்க, எங்களால் ஏன் இந்த பிசாசை துரத்த முடியவில்லை? இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலுமே அன்றி
மற்ற எவ்விதத்திலும் நம்மை விட்டு புறப்படாதுன்னாரு. அப்படின்னா ஃபாஸ்டிங் இருந்துட்டு வந்த உடனே பிசாசு ஓடிருமா? அவர் அங்க சொல்ல வந்த கருத்து, அவர் அங்க சொல்ல வந்த காரியம் என்ன தெரியுமா? நீ ஃபாஸ்டிங் இருந்து உன் இன்னர் மேனை ஸ்ட்ரென்தன் பண்ணினா எந்த பிசாசும் ஓடிரும். இன்னர் மேன் ஸ்ட்ரென்தன் ஆகணும். உள்ளான மனுஷன் பலன் அடையணும். உள்ளான மனுஷன்ல ஒரு பலன் உங்களுக்குள்ள இருக்கணும்னா அடிக்கடி 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 உபவாசத்துல நின்னு ஆண்டவருக்குள்ள நம்முடைய உள்ளான மனுஷனை பலப்படணும். நல்ல கவனிங்க, சரீரம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு சாப்பிடணும். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் மேன் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு நம்ம சாப்பாடை குறைக்கணும். போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை வரணும். ஃபாஸ்டிங் இருந்தாச்சா போய் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். ஃபாஸ்டிங் இருந்தாச்சா ஆண்டவர் சொல்றாரு கதவை அடைன்றார். என்ன கதவை? கண்ணு கதவை அடைக்கணும், காது கதவை அடைக்கணும், சிந்த கதவை அடைக்கணும். ஆமென். எல்லா கதவையும் அடைக்கணும். மொபைல் கதவை அடைக்கணும், எல்லா கதவையும் அடைக்கணும். கதவெல்லாம் அடைச்சிட்டு தேவ சமூகத்தில் போய் கிடந்தா நான் சேலஞ்ச் பண்றேன், தேவனுடைய பிரசனத்தில் போய் உள்ளான மனுஷன்ல பெலனை பெற்றுக்கொண்டு வெளியே வாங்கல, எந்த ஆமானும் முகம் குப்புற விழுவான். எந்த ஆமானும் எந்த சிங்காசனமும் ஆட்டம் காணும். எந்த சிங்காசனமும் ஆட்டம் காணும். அவன் வந்து சண்டை போடல. சண்டை போட நினைச்சிருந்தா 127 தேசத்தில் இருந்த யூதர்கள் வந்து திரண்டு சூசான் அரண்மனையில் வந்துட்டா சூசான் அரண்மனை ஸ்தம்பித்து விடும். ஆனால் அவள் அதை செய்யவில்லை. துஷ்ட ஆமான தூக்கி சாப்பிடுறதுக்கு எஸ்தர் ராஜாத்திக்கு கொஞ்ச நேரம் ஆகாது. அவளுடைய செல்வாக்க வச்சு முடிச்சிருக்கலாம். ஆனால் அவள் செய்யல. மாம்சத்தோடு சண்டை போடுகிறதை மாம்சத்தில் நிறுத்தி மாம்சத்தில் பார்க்காதீங்க. என்னுடைய யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. நான் மாம்சத்தோட சண்டை போட வரல, கத்தி எடுக்கவோ கட்டை எடுக்கவோ வரல. அதனாலதான் நிறைய பேருக்கு பயம். கிறிஸ்தவத்தை கண்டா இருக்கிற பயம் என்ன தெரியுமா? இவன் சண்டை போட மாட்டான், ஆனா உள்ள போய் ஏதோ ஒன்று செஞ்சு சாதிச்சிடறான். தேவனுடைய ஜனம் ஜெபத்திலே சாதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல வாசிங்களேன். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. தேவ பலம் உள்ளதாய் இருக்கிறது. ஆமென், ஆமென். எங்கள் போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு எதுவானது கிடையாது. நாங்க மாம்சத்தோடு சண்டை போடுறவங்க கிடையாது. மாம்சத்துக்குரிய போராயுதங்களை எங்க கையில ஏந்துறதும் கிடையாது. மாம்சத்துல கொஞ்சம் போராட ஆரம்பிச்சா கர்த்தர் சொல்வார், நீ மாம்சத்திலேயே அமலேக்கியனை ஜெயிக்க ட்ரை பண்ணு, நான் வேடிக்கை பார்க்கிறேன்னு. தாவீது பண்ண தப்பு அதுதான். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்துக்கு பைபிளை திருப்புங்க. 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்துல தாவீது சவுல் ராஜாவுக்கு பயந்து அவசரமாக ஆசாரியனாகி அகிமெலேக்கு கிட்ட வந்து சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ராஜாவின் காரியம் அவசரமா இருக்கிறது, இங்கே உம்முடைய வசத்துல ஏதாவது ஈட்டி இருக்குதா, பட்டயம் இருக்குதா என்று கேட்க அந்த அகிமெலேக்கு அந்த ஆசாரியன் சொல்றாரு, என்னிடத்துல ஒண்ணும் கிடையாது. ஏலே பள்ளத்தாக்குல நீ அந்த கோலியாத்தை கொன்றல, அந்த பட்டயம் அங்கே இருக்கிறது. ஆனா அதுக்கு முன்னால ஒரு ஏபோத்தும் இருக்கிறது. என்ன இருக்கு? ஏபோத்து இருக்கிறது. ஏபோத்துக்கு பின்னால ஒரு புடவையிலே சுருட்டி ஒரு பட்டயம் இருக்கிறது. அந்த பட்டயம் கோலியாத்தின் பட்டயம். நீ எந்த பட்டயத்தால் அவன் தலையை எடுத்தியோ அந்த பட்டயம் இங்கதான் இருக்குப்பா. அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? 9ஆம் வசனத்துல வாசிங்க. நீ ஏலே பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது. அதை நீ எடுக்க மனதா இருந்தால் எடுத்துக்கொண்டு போம், அதுவே அல்லாமல் வேறு ஒன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது அதற்கு நிகர் இல்லை. என்ன இல்ல? நிகர் இல்லை. என்ன இல்ல? நிகர் இல்லை. இவருக்கு கொஞ்சம் மாம்சத்துல சண்டை போடுறதுக்கு மாம்சத்துல கத்தி எடுத்துக்கிட்டு சொல்றாரு, இதற்கு நிகர் இல்லை. இந்த வாய் என்ன சொல்லிச்சு தெரியுமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல கர்த்தர் பட்டயத்தாலும் ஈட்டியாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அன்னைக்கு யுத்தத்தை ஆவிக்குரிய யுத்தமாய் பார்த்த தாவீது இப்பொழுது யுத்தத்தை மாம்சத்தில் எடுக்க முயற்சித்து 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் இதற்கு நிகரில்லை என்று சொல்லிட்டு போறாரு. ஆனா போற எல்லா இடமும் தாவீதுக்கு அவமானமும் நிந்தையும் தான் கிடைச்சது. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பினீங்கன்னா அங்கே அமலேக்கியர் வந்து தாவீதோடு யுத்தம் பண்ணி தாவீதின் ஜனங்களோடு யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. யார் வந்தா? யார் வந்தா? இதே அமலேக்கியர்.
சிக்லாக்குக்கு தென்புறத்து சீமையிலே விழுந்து அவன் மனைவிகள், பிள்ளைகள், அவன் வேலைக்காரிகள் எல்லாரையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. தன் பெலன் போக மட்டும் தாவீது அழுது அங்கே தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு என்ன தெரியுமா செய்தாராம்? கையில வச்சிருக்கிற கத்தியை பார்த்துட்டு, இந்த கத்தி எனக்கு ஒரு காசுக்கு பயன் இல்லை, தூக்கி போட்டுட்டு அவர் சொல்றாரு, ஏபோத்தை கொண்டு வாருங்கள். இந்த ஏபோத்தை எங்க தரிச்சிருக்கலாம்? 1 சாமுவேல் 21 அதிகாரத்தில் தரிச்சிருக்கலாம்ல. அன்னைக்கு ஏபோத்து வேண்டாம், பட்டயம் வேணும். புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த பட்டயத்தை வச்சு நான் ஒன்றும் சாதிக்கலை, எனக்கு இப்போ இந்த பட்டயம் வேண்டாம், எனக்கு இந்த ஏபோத்து தான் வேணும். நீங்க மாம்சத்துக்குரியவனை மாம்சத்தோடு எதிர்ப்பால் கொள்ளாதீங்க. அவன் மாம்சத்துக்குரியவனை மாம்சத்தோடு சண்டை போட்டீங்கன்னா அவன் ஜெயிச்சிருவான். அதை விட்டுருங்க, இன்னையோட விட்டுருங்க. என்ன பண்றேன் பாரு பிரதர், நான் அவனை சும்மா விட மாட்டேன், பேசிட்டாங்கல்ல பிரதர், ஒரு நாள் வச்சிருக்கிறேன் பிரதர் அப்படின்னு உங்க மனசுல ஏதாவது இருந்துச்சுன்னா இன்னைக்கு தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு சொல்லுங்க, அதை நான் சந்திக்க வேண்டிய இடத்துல சந்திக்கிறேன். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துல கானானுக்கு போகிற வழியில இஸ்ரவேல் ஜனங்களை அங்க கொல்லும் போது என்ன தெரியுமா செய்தார் மோசே? ஊர்க்காரங்களுக்கு எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? சண்டை வந்த உடனே, முதல் யுத்தம் வந்த உடனே, பத்தியா பயந்து மேல போயிட்டார், பத்தியா பயந்து ஒதுங்கிட்டார், பத்தியா அப்படின்னு தான் தோணி இருக்கும். ஆனா மோசே மேல போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சும்மா ஒரு பேச்சுக்கு, யோசுவா கீழே இருந்து அந்த அமலேக்கர்களோட நீ சண்டை போடு, ஆனா உண்மையான சண்டைய மேல போய் போட போறேன். ஆமென். உண்மையான சண்டை எங்க போடுவோம்? மேல. நீங்க எத்தனை பேர் மாம்சத்தோடய உட்காந்து மோதிக்கிட்டு இருக்கிறீங்களோ, இன்னைக்கு அதை விட்டுருங்க, அதை விட்டுருங்க. நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகள் மாம்சத்தோடு சண்டை போடுறதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு மலைக்கு மேலே ஏறிடுங்க. ஜப மலையிலே ஏறுங்கள், ஜெபிக்க முழங்கால் படியிடுங்க, உங்க ஜப அறைக்குள் பிரவேசியுங்கள். அதுதான் உங்கள் ஜப மலை, அதுதான் உங்கள் ஜப அறை, அதுதான் இந்த பலிபீடம். அங்கே போய் நீங்கள் தேவ பிரசன்னத்துல ஆண்டவரேன்னு சொல்லி உங்க கையை உயர்த்தி அங்க கிடந்தீங்கன்னா, கையை உயர்த்த உயர்த்த கீழே இருக்கிற அமலேக்கியன், மாம்சத்துக்கு உரியவன் தோற்று போவதை நீங்க பார்ப்பீங்க. தேவனுடைய பிள்ளைங்க, ஆவிக்குரிய அந்த பார்வையும் ஆவிக்குரிய யுத்தத்தை நடத்தவும் தேவ ஜனங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நீ நிறைய பேர் இந்த மாம்சத்தோடையே சண்டை போட்டு குழந்தையாவே இருக்காங்க. ஆவிக்குரிய குழந்தைகள், ஆவிக்குரிய இந்த குழந்தை தான் என்ன தெரியுமா? என் ரப்பர் எடுத்துட்டால நான் ரப்பர் எடுப்பேன், என்னை குத்திட்டால நானும் குத்திடுவேன், என்னை கிள்ளுனால நானும் கிள்ளுவேன். இது ஆவிக்குரிய குழந்தைகள். நம்ம எப்படி மாறிடணும் தெரியுமா? ஆவிக்குரிய குழந்தைகளாய் அல்ல, முதுமை பெற்ற புருஷர்களாக மாறணும். அந்த தேர்ச்சி அடைந்த புருஷர்கள், தேர்ச்சி அடைந்தவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்களுக்கு தெரியும் இந்த யுத்தம் எங்க நின்று நடத்தணும்னு தெரியும். நான் அறை வீட்டுக்குள்ள போகணுமா, அல்லது நான் முழங்கால நிக்கணுமா, கையை உயர்த்தணுமா, நான் ஒரு கூட்டு ஜெபம் பண்ணணுமா, அல்லது தனித்து போய் நிக்கணுமா? அந்த ஆவிக்குரிய யுத்தத்தை நடத்துவதற்கு அங்கே வேதத்தில் நிறைய அழகான காரியங்களை ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அதனால இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்துக்கோங்க. என் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, என்னோட போராடிட்டு இருக்கிறாங்க, நான் ஒரு நல்ல முடிவு எடுக்க போறேன். இந்த போராட்டத்தை நான் கையில் எடுக்க போறது இல்லை. நான் போய் அறை வீட்டுக்குள் சென்று கதவை மூடி நான் முழங்காலில் நிற்பேன் என்று நீங்கள் முழங்கால் படியிட்டா, மோசே கையை உயர்த்தினான், கீழே அவனுடைய கதை கந்தல் ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் மோசேக்கு தெரியும், எந்த யுத்தத்தையும் ஆவிக்குரிய ரீதியில பார்க்க கற்றுக்கொண்டால் கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். உங்க வீட்டில் பரம்பரையா வந்துகிட்ட சில காரியங்கள் தூக்கி போடுங்க. இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுங்க. இன்னைக்கு ஒரு தெளிவு இருக்கணும். முதல்ல சொன்னேன், நான் யார் என்ற தெளிவு, அதிகாரத்தை அறிந்தால். இரண்டாவது, இதை ஆவிக்குரிய யுத்தமாய் மாற்ற கற்றுக்கொண்டால். ஆமென் சொல்லம்மா. ஆவிக்குரிய யுத்தமாய் யாரெல்லாம் மாத்துறாங்களோ அவங்க ஜெயிக்காம இருந்ததே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஆவிக்குரிய யுத்தம் வரும்போதே அங்கே பரம சேனையை கர்த்தர் நமக்காக அனுப்புவார். ஆவிக்குரிய யுத்தம் பண்ணும் பொழுது நல்லா கவனிங்களேன், ஒரு எசேக்கியா ராஜா தெரிஞ்சு போச்சு, 1,85,000 சனகரிப்புடைய வீரர்கள் பட்டயத்தை தூக்கிட்டு நிற்கிறாங்க. சனகரிப்பு வந்திருக்கிறான், துர்ச்செய்தியை உள்ள கொண்டாந்துட்டான், ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு துர்ச்செய்தியை பரப்பிட்டான். இப்போ போய் சண்டை போட்டா ஜனங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குது, நமக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லை, தெரிஞ்சு போச்சு. எசேக்கியா ராஜா என்ன தெரியுமா பண்ணாரு? எல்லாம் வீட்டுக்கு போங்க, நான் இப்பொழுது ஆலயத்துக்கு போறேன்னு ஏசாயாவை கூட்டிட்டு ஆலயத்துக்கு போனாரு. ஆலயத்தில் போய் கையை உயர்த்தி அந்த கடிதத்தை, சனகரிப்புடைய
இருக்கக்கூடிய அந்த கடிதத்தை திறந்து, ஆண்டவரே என்ன பாருங்கப்பா, இதை பாருங்கப்பான்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்தா, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார் சனகரிப்புக்கு. அங்கே செத்த முகமாய் போனா. அங்கே ராஜாவாகிய எசேக்கியா சண்டையே போடாம கர்த்தர் ஒரு ஜெயத்தை அவனுக்கு கொடுத்து அனுப்புறாரு. அவன் நெஞ்ச நிமிர்த்து நடக்கிற அளவுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். காரணம் என்ன தெரியுமா? போய் கதவை அடைக்க வேண்டிய இடத்துல கதவை அடைச்சுட்டா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவா. அவர் சொல்றாரு, நீ நின்னு வேடிக்கை பாரு, சும்மா இரு, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். நீங்க எங்க இருந்து சண்டை போடுறீங்களோ தெரியாது. இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானத்தோட போங்க, நான் சண்டை போட மாட்டேன். நான் என் மாம்சத்தோட சண்டை போட்டு என் மாம்சத்தில் இருக்கிற என் எனர்ஜியை நான் ஏன் வேஸ்ட் பண்ணி, என் பேரை நான் ஏன் கெடுத்து, சண்டை போடுறேன்ற பேரில் 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா விட்டு எனக்கு என்னுடைய நல்ல பண்பை நான் ஏன் கெடுக்கணும்? நான் யாரு? ஆவிக்குரியவன், ஆவிக்குரியவள், ஆவிக்குரிய ரீதியில் அதையும் பார்க்க கற்றுக்கொண்டேன். அதனால நான் முழங்கால் அதை சந்திச்சுக்கிறேன்னு போய் அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு முழங்கால நீங்க நின்று வேடிக்கை மட்டும் பாருங்க, கர்த்தர் என்ன செய்யறான்னு பாருங்க. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு தீங்கும் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடி கர்த்தர் காப்பார். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் யார் என்ற அறிவு. 2வது, ஆவிக்குரிய யுத்தம் பண்ண கற்றுக்கொள்ளுதல். 3வதாக வாசிக்கலாம் எஸ்தரின் சரித்திர புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். எஸ்தர் 5:1. 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்துக்கொண்டு 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்துக்கொண்டு. நல்ல கவனிங்க, சாம்பல்ல உட்கார வேண்டிய காலத்துல தான் சாம்பல்ல உட்காரணும். 365 நாள் சாம்பலை வாரி தலையில போடக்கூடாது. சிலர் 365 நாள் சாம்பல்ல கிடப்பாங்க. சென்னையில ஒரு சகோதரனை சந்திச்சேன், அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவரு ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்படிதான் ஆரம்பிச்சோம், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். அவருக்கு இதுல ABCD கூட தெரியல. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய யுத்தம். நான் கேட்டேன், எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு போறீங்க? எங்க அப்பாவே அந்த சர்ச்சில் மூப்பரா இருந்தாரு, நானும் இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். இதை உங்க சர்ச்சில் கற்றுக் கொடுக்கலன்னு கேட்டேன். டீச்சிங் இல்லை உங்க சர்ச், ஏன்னா எனக்கு தெரியும், அதனால தான் நான் சும்மா கேட்டேன், உங்க சர்ச்சில் கற்றுக் கொடுக்கலன்னு. எங்க சர்ச்சில் டீச்சிங் பாவத்தை அறிக்கை பண்ணு, பாவத்தை அறிக்கை பண்ணு, பாவத்தை அறிக்கை பண்ணு. தப்பா பிரதர்? தப்பு இல்லை. அடுத்தது, இந்த குழந்தைக்குரிய ஆகாரம். சண்டை போடாத, கோவப்படாத, நல்ல பிள்ளையாரு, யார்ட்டி திருடாத, கடைக்கு போனால் மிச்சத்தை காயில் ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா வந்தால் 100 ரூபா கடைக்காரன்ட்ட கொடுத்துரு, எல்லாம் கை உயர்த்தி ஆமென் ஜெபம் பண்ணுங்க, இயேசு நாமத்தில், எல்லாம் வீட்டுக்கு முடிஞ்சு போச்சு. வீட்டில் சண்டை போடாதீங்க, வீட்டில் நல்ல பிள்ளையாரு, வேலையில் உண்மையாரு, இவ்வளவுதான் டீச்சிங். திடமான ஆகாரம் இல்லை. எப்படி அடுத்த லெவலுக்கு போவீங்க? ஆண்டவரே பாவத்தை மன்னியும், பாவத்தை மன்னியும், பாவத்தை மன்னியும், பாவத்தை மன்னியும். தப்பு கிடையாது. 24 மணி நேரமும் தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பாக்கியம், ஒரு அழைப்பு. ஆனால் அடுத்த பூரணர் ஆகும்படி கடந்து போங்கள் என்ற அடுத்த பகுதியை நிறைய பேர் கவனிக்கல. தேவனுடைய பிள்ளையே, பாவத்தோட நீ போராடிட்டே இல்ல, பாவத்தை ஜெயிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தது, பாவத்தில் மாட்டிட்டு உங்களை தூக்கி வெளியே விடுவதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும். அடுத்தது, உங்கள் மூலமாய் கிரியை செய்யணும் ஆவியானவர். அடுத்தது, உங்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தணும். அடுத்தது, ஆழங்களை கற்றுக்கொள்ளணும், ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள் நீங்கள் வரணும். அடுத்தது, நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை குறித்த செய்திகளை கேட்கணும். இப்படி வளர்ச்சி இல்லாம நுனிப்புள்ளையே மேஞ்சுக்கிட்டு தப்பில்லை. இது அடிப்படை உபதேசம். அது சாதாரணமான இந்த குழந்தை வளரும் போது கொடுக்கிற பாலும் மேரி பிஸ்கெட்டும். இதை சாப்பிட்டுட்டு நீங்க எப்படி வந்து குழந்தை சண்டை போடும்? நான் சொல்றது ஆவிக்குரிய சண்டை. தேவன் நல்லவர், உங்களை ஆவிக்குரியவர்களை மாற்றி கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய ஆழங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அதுக்காக கீழே இருக்கிற அந்த குழந்தைத்தனமான காரியங்களை தூக்கி போட்டணும் என்பது அல்ல.
அதுதான் அடிப்படை. நான் அந்த சபையை குறை சொல்லலை. அடிப்படையோடு நின்றக்கூடாது. ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பில்டிங் கட்டாமல் விட்டுறக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் ஈக்குவலாக இருக்கணும், எல்லாத்துலேயும் பேலன்ஸ்டாக இருக்கணும். எல்லாத்துலேயும் அந்த பேலன்ஸ்டு டீச்சிங்கை கர்த்தர் தந்துக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவர் இன்னும் ஆழங்களை கொடுப்பாராக. ஃபாஸ்டிங் இருந்து முடிச்ச உடனே இப்போ 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு. சரி, இப்போ கேட்குறேன், ராஜ வஸ்திரம் தரித்தாலே அப்படின்னா ஃபாஸ்டிங்கை முடிச்சிட்டான்னு அர்த்தம். அடுத்த 3 நாளில் ராஜ ரத்தாம்பரம் உடுத்த போறோம். ஆமென். இங்க ஃபாஸ்டிங் முடிச்ச உடனே இவளுக்குள்ள ஒரு விசுவாசம் பிறந்து விட்டது. ரத்தாம்பரம் உடுத்திக் கொள்ளுகிறாள், ராஜ வஸ்திரம் தரித்துக் கொள்ளுகிறாள். ராஜா கிட்ட வந்துட்டா. நான் கேட்கிறேன், ஆமான் செத்துட்டாரா ஃபாஸ்டிங் இருந்த உடனே? அப்படியே தரிக்கணும். ஆமான் சாகல. லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருந்தார் இல்லையா? 127 நாடுகளுக்கு. 127 நாடுகளுக்கு சென்ற லெட்டர் கேன்சல் ஆயிருச்சா? இல்ல, லெட்டர் கேன்சல் ஆகல சார். அங்க ஒண்ணுமே நடக்கல, எல்லாமே ஆஸ் யூசுவல். அங்க யூதா அந்த யூத ஜனங்களுக்குள்ள ஒரு பதற்றம், கலக்கம், என்ன நடக்க போதோ தெரியலையே என்ற பயம். ஆனால் இவள் ரத்தாம்பரம் உடுத்திக்கிட்டா. பார்க்குறவங்க நினைச்சிருப்பாங்கல்ல, சண்டை போடுற நேரம் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டா. இப்போ பார்த்தா ரத்தாம்பரத்தை உடுத்திக்கிட்டு அரண்மனைக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிறா. என்னப்பா எஸ்தர், ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் நிதானிப்பார்கள், அவர்களை ஒருவரும் நிதானிக்க முடியாது. பிரச்சனை தலைக்கு மேல இருக்கும். நம்ம நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு சர்ச்சுக்கு பைபிளை தூக்கிட்டு போனா உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் நினைப்பான், இது எதுவும் நட்டு கலந்துட்டா, என்ன நடக்குது, இவங்க என்னடா இவங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு அதுக்காக கந்த கோலமா நான் யார் தெரியுமான்னு 1 வாரம் சாம்பலில் உட்காந்துட்டு 9வது நாள் திரும்ப சாம்பலை வாரிட்டு ரோட்டில் நடக்கிறதுக்கு நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. தாழ்த்த வேண்டிய நேரம் தாழ்த்துங்க, ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரம் ஒப்பு கொடுங்க. தேவனுடைய பிள்ளைகள் எழுந்து யுத்தம் பண்ண வேண்டிய நேரம் யுத்தம் பண்ணுங்க. தேவனுடைய ஜனங்க ராஜாவை சந்திக்க வேண்டிய நேரத்தில் ராஜாவை சந்தியுங்கள். ஒன்றும் மாறல, ஆமான் சாகல, யூதர்கள் ஜெயிக்கல. ஆனால் எஸ்தர் ஜபத்தை முடிச்சுட்டு எழும்பி ராஜா வஸ்திரம் தரிச்சுக்கிட்டானா, இப்போ அவளுக்குள்ள ஒரு விசுவாசம். அவள் அவிசுவாசத்தை கலட்டி போடுறா. ராஜா யார் தெரியுமா அப்படின்ற அந்த வார்த்தையெல்லாம் மாறி, செத்தாலும் சாவேனே தவிர நான் இப்போ இந்த வஸ்திரத்தை உடுத்திட்டேனா என் ராஜாவின் இருதயம் குளிரும். ஏன்னா அவருக்கு விசுவாசிக்கிறவர்களை ரொம்ப பிடிக்கும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவனை பிரியப்படுத்துறதுக்கு விசுவாசம் ரொம்ப அவசியம். நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணிட்டு ஆண்ட சமூகத்தில் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக எழுந்து நல்ல தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி நல்ல ஃப்ரெஷ்ஷாக எழுந்து, அப்பா என் ஜெபத்தெல்லாம் நீங்கள் கேட்டீங்க, தேங்க்யூ லார்ட், என் துக்க நாட்கள் முடிந்து போனதுன்னு சொல்லிட்டு எழும்பி பாருங்களேன், கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துவார். ராஜ வஸ்திரம் தரிக்க வேண்டிய நேரம் தரிக்கணும். ஐயா இன்னும் ஒன்றுமே முடியலையே, அதுக்குள்ளே எப்படி முடியறதுக்கு தான் ஜெபம் பண்ணியாச்சு. நான் ஜோபத்தை முடிச்சிட்டேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அது முடிய போகுதுன்னு அர்த்தம். ஆமான் முகம் குப்புற விழ போறான்னு அர்த்தம். ஆமானுடைய முகத்துல துணியை போட போறாங்கன்றது அர்த்தம். ஆமான் சாப்டரை க்ளோஸ் பண்ண போறோன்னு அர்த்தம். 850 வருஷம் பகை இன்னைக்கு முடிய போகுதுன்னு அர்த்தம். இது வரைக்கும் தொடர்ந்து 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 தலைமுறை தலைமுறையாக தலைவலியா இருந்த ஒருத்தனுக்கு கர்த்தர் ஒரு முடிவு கட்ட போறாருன்னு அர்த்தம். என் குடும்பத்தில் தொடர்ந்து வந்த சாபம் முடிய போகுதுன்னு அர்த்தம். என் வீட்டுக்குள்ள தொடர்ந்து வந்த சில பிரச்சனை, ஒரே மாதிரியான பிரச்சனை முடிய போகுதுன்றது அர்த்தம். என் குடும்பத்தில் என்னோடு கூட சில காரியங்கள் முடிய போகுதுன்றது அர்த்தம். எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு முடிவு உண்டாக போகிறது என்பது அர்த்தம். சிலவங்க சொல்லுவாங்க, முடியட்டும் பிரதர், நான் அப்புறம் பார்க்குறேன். அதுவும் முடியாது, நம்ம பார்க்க போறதில்லை. கிறிஸ்தவங்க என்ன யார் தெரியுமா? அந்த ஆவிக்குரியங்க யார் தெரியுமா? ஃபாஸ்டிங் இருந்த உடனேயே, ஜெபிக்க முட்டி போட்ட உடனேயே கூட இருக்கிற வேலைக்காரனை கூப்பிட்டு சமுத்திர பக்கமாய் பார். ஏன் காதுல சத்தம் கேட்குது, பெருமழையின் இரைச்சல் சத்தம். நீ சமுத்திர பக்கமாய் பார், மேகம் இருக்கிறதா? திரும்பி சொல்றேன், திரும்பி போய் பார். ஒன்னும் இல்லை, ஒன்னும் இல்லை, ஒன்னும் இல்லை, மேகமே இல்லை. இப்போ கடைசியா உள்ளங்கை அளவு மேகம். ஆனால் இவர் காதுல என்ன கேட்டுச்சு தெரியுமா? எலியா காதுல பெருமழையின் இரைச்சல். இந்த காதை தான் கர்த்தர் நமக்கு தருவாராக. நமக்கு பெருமழையின் இரைச்சல் வந்தா கூட காது அடைஞ்சுதான் இருக்கு. சோர்னு கொட்டினா கூட நம்ம காது அடைஞ்சுதான் இருக்கு. மழையா பெய்து எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை பிரதர், அது எங்க நடக்க போகுது பிரதர், அதெல்லாம் நடக்காது பிரதர். இவங்க லைஃப் பார்த்தீங்களா அப்படியே இருக்கும். அது நடக்காது 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 நடக்காது.
என் குடும்பத்தில் அப்படிதான் பிரதர், பாட்டியே சொல்லியிருக்காங்க, எங்கள் தாத்தாவே சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நடக்காது பிரதர். ஆனால் நீங்கள் மாற்றி சொல்ல போகிறீங்க, நடக்கும். நீங்கள் சேலஞ்ச் பண்ணி சொல்ல போகிறீங்க, நடக்கும். உங்கள் குடும்பத்தில் உங்களோட இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போகணும். அதை கொண்டு போய் அடுத்தது உங்கள் சொத்தை கொண்டு போய் அடுத்த பிள்ளைகளுக்கு, அடுத்த வாரிசுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு, இந்த நீ இதை சுமந்துட்டுவான்னு சொல்லக்கூடாது. நீங்கள் மேலே கிடக்கிற சாம்பலை அப்படி உதறிட்டு நீங்கள் எழும்ப போகிறீங்க. வாசிங்க ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை படிங்க பார்க்கலாம். ஏசாயா 52 1-2 வசனங்களை எழும்பு 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 சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்து. Praise the Lord. உங்களை உட்கார வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? பெரிய பாறாங்கல் இல்ல, தூசி. உங்களை ஜெபிக்க விடாம அப்படியே உட்கார வச்சிருக்கல, அது என்ன தெரியுமா? பாறாங்கல் இல்ல, தூசி. நம்மளை முடக்கி வச்சிருக்கிறது எது தெரியுமா? தூசி. ஆவியானவர் சொல்றாரு, தூசியை உதறிவிட்டு எழுந்துரு, எழுந்துரு, வல்லமையை தரிச்சுக்கோ. சீயோன் குமாரத்தி, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு, அவிழ்த்து விடு. அவர் சொல்றாரு, நான் வந்து அவுக்கிறேன்னு சொல்லல, நீ தான் அவுக்கணும். ஆமா, நம்ம தான் அவுக்கணும். சீ, நீயா கட்டி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கட்டி அவுத்து தூக்கி போட்டு தூசியை உதறிட்டு எழும்ப போறோம். தூசியை உதறிட்டு எழும்புங்க பார்க்கலாம். ஆமா, எங்க பிரதர்ன்றதெல்லாம் தூசியை உதறிட்டு அவ்வளவுதான், அப்படி எழும்பணும். பார்க்கலாமே, உங்க தூசியை உதறதுலயே விசுவாசம் தெரியணும். எல்லாத்தையும் உதறிட்டு எழும்புங்க பார்க்கலாம். போதும் பாஸ், இன்னையோட போதும், அப்படி உதறிட்டு எழும்புங்க. இயேசுவின் நாமத்துல விசுவாசத்துல உதறிட்டு எழும்புங்க, உதறிட்டு எழும்புங்க, உதறிட்டு எழும்புங்க, உதறிட்டு எழும்புங்க. ஆண்டவரே, நான் தூசியை உதறிட்டேன், எழும்பிட்டேன், முடிஞ்சு போச்சு. என்னோட என் பரம்பரையா வந்த சில சாபங்கள் முடியட்டும், சில கட்டுகள் உடைஞ்சு போகட்டும். என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைங்களுக்கு, என் பிரச்சனை அடுத்த தலைமுறைக்கு போக கூடாது, போக கூடாது, போக கூடாது, போக கூடாது, போக கூடாது, போக கூடாது. தூசியை உதறியாச்சு, எழுந்தாச்சு. கட்டுகளை அவிழ்த்து விடு, உன் கட்டுகளை அவிழ்த்து விடு. நீங்க தான் போட்டு உங்க கட்டுகளை நீங்க கட்டி வச்சிருந்தீங்க. இயேசுவின் நாமத்தினால அந்த கட்டுகள் அவிழ்ந்து விழட்டும், அந்த கட்டுகள் அவிழ்ந்து விழட்டும், நுகங்கள் உடைஞ்சு விழட்டும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில தேவனுடைய அக்கினிக்கு முன்பாக உன் கட்டுகள் அவிழ்ந்து விழும், 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 விழும். அதுவும் கட்டுகள் அவிழ்ந்து விழும். இப்போ நான் ஜெபிக்கிற நேரம் இந்த கட்டுகள் அவிழ்ந்து விழும். ஹalleluya, ஹalleluya. கட்டுகள் அவிழ்ந்து விழும், கட்டுகள் அவிழ்ந்து விழும். பொல்லாத துஷ்ட ஆமான், துஷ்ட ஆமான் அவன் சங்கரிக்கப்படுவான், வந்து முகம் குப்புற விழுவான். எஸ்தர் ராஜாத்திக்கு தெரியும் நான் யாரு, என் அதிகாரம் என்ன. எஸ்தர் ராஜாத்திக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும். ஓ, தேவன் ஒரு திட்டத்தோட வச்சிருக்கிறார். எஸ்தர் ராஜாத்திக்கு நல்லா தெரியும், நான் போய் என் ஜெப அறையில முட்டி போட்டால் கர்த்தர் வெளிய காரியங்களை பார்த்துக் கொள்வார். எஸ்தர் ராஜாத்திக்கு நல்லா தெரியும், நான் சந்தித்தது சிங்காசனத்திலே உட்கார வைக்கிறவரை சந்தித்தேன். சிங்காசனத்தை, உயர்ந்த சிங்காசனத்தை, உயர்த்தப்பட்டிருக்கிற சிங்காசனத்தை கண்டு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்னுடைய சர்வ வல்லவர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், ஓ, உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறவரை சந்திச்சிருக்கிறதுனால நான் இந்த ஆமானின் சிங்காசனத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஹalleluya, ஹalleluya. இந்த தெளிவு யார் யாருக்குள் வருகிறதோ அவர்களுக்கு கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தை தருவார். ரிமஹா சங்கதா மசந்தரபா ரிபதரே மசா. முடிந்து போனது உன் துக்க நாட்கள், முடிந்து போனது உன் துக்க நாட்கள், முடிந்து போனது. சொல்லுங்கள், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம். உண்மை, 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 உண்மை. ஒரு புதிய ஆவி, ஒரு புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம். பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தில்
நாமத்தினால இதற்கு மேல என் ஜனங்களை நீ கட்ட முடியாது. என் ஜனங்களை போக விடு. In the name of Jesus. In the name of Jesus. In the mighty name of Jesus. Dipaka santaraba. Glory. Glory. மகிமை 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 உயிர்த்தெழுந்த வல்லமை நான் ஆராதிக்கிறேன். இயேசு உயிர்த்தெழுந்தவர் உயிர்த்தெழுந்தவர். உன் கண்கள் திறக்கப்படட்டும். ஆமென். உன் கண்கள் திறக்கப்படட்டும். அல்லேலூயா. உன் கண்கள் திறக்கப்படட்டும். ஆமான் யாருன்னு தெரியணும். சிங்காசனத்திலே உயர்ந்திருக்கிற சர்வ வல்லவர் யாருன்னு தெரியணும். இந்த தெளிவு வேணும். Glory. Hallelujah. Hallelujah. Thank you Lord. சந்ததி சந்ததியாய் வந்த சாபங்கள் நிறைய பேர் மேல இருக்க சாப கட்டுகள் உடைகிறது. சாப கட்டுகள் உடைகிறது. சாப கட்டுகள் உடைகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால எந்த பிசாசும் ஒளிய முடியாது. ஒளிய முடியாது. ஒளிய முடியாது. ஒளிய முடியாது. ஒளிய முடியாது. ஒளிய முடியாது. உன் குடும்பத்துக்குள்ள ஒளிய முடியாது. உனக்குள்ள ஒளிய முடியாது. 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 ஒளிய முடியாது. ஒளிய முடியாது. இயேசுவின் நாமத்தினால உன் நேரம் முடிஞ்சு போச்சு பிசாசே. உன் நேரம் முடிஞ்சிருச்சு. உன் நேரம் முடிஞ்சிருச்சு. உன் நேரம் முடிஞ்சிருச்சு. கர்த்தர் விடுவிக்கிறார். நெருப்பு பட்ட நூல் போல. நெருப்பு பட்ட நூல் போல உன் மேல இருக்கிற கட்டுகள் அவிழ்ந்து விழுகிறது. அவிழ்ந்து விழுகிறது. விழுகிறது. Thank you Lord. பரம்பரை பரம்பரையா வர வலி, தலைவலி, சுகர், கொலஸ்ட்ரால், வாதம், பிரச்சனை ஒளியட்டும் 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 ஒளியட்டும். முடிந்து போனது. முடிந்து போனது. உங்க மேல இருக்கிற கட்டு அப்படியே ஆமென் அவிழ்ந்து விழுகிறது. அவிழ்ந்து விழுகிறது. இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்திலே. ஜெயம் 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 ஜெயம். அவர் யெகோவா நிசி. அவர் யெகோவா நிசி. அவர் யெகோவா நிசி. Glory glory glory. அவர் யெகோவா நிசி. Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. அவர் ஜெயம் கொடுப்பார். Thank you Lord. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் விசுவாசத்தோடு பாடலாமா? கரங்களை தட்டி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். எல்லாரும் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துணியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா விசுவாசத்தோடு பாடுவே. உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. உயர்த்துவே. ஆமான் முகம் குப்புற விழுந்தான். சத்துருக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஜீசஸ். சொல்லுங்க சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர் விசுவாசத்தோடு பாடுவோமா? அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவ
அவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.